இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என்னுடைய பெயர் யுகேஸ்வரி, தகப்பனார் பெயர் ராசுப்பையா. நான் 2019ஆம் ஆண்டு மலாயா பல்கலைக்கழகத்துல மொழியியல் புலம் தமிழ் மொழியில பட்டம் பெற்றேன். தற்பொழுது மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் மலாயா பல்கலைக்கழகத்துல இருந்து தொடர்ந்து இந்த பயணத்துல நான் பயணித்துக் கொண்டிருக்கேன். இன்றைக்கு பங்கு கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்து அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். கான்சர்ன் UM இந்தியன் கிராஜுவேட்ஸ், அதுதான் CUMIG. இந்த பட்டதாரிகள் நடவடிக்கை குழு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல்களை தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கோம். இதனுடைய முதல் மிகப்பெரிய நடவடிக்கையானது IPTA My First Choice, அதாவது SPM STPM மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்களுக்கு அவங்களுடைய கல்வி கட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது, அதற்கான வழிகாட்டுதல்களை கல்வி கருத்தரங்கங்களாக நாங்க நாடு முழுவதும் இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் கான்சர்ன் UM இந்தியன் கிராஜுவேட்ஸ் CUMIG மாணவர்களுக்கு எந்தெந்த வகையில வழிகாட்டுதல்கள் அவங்களுக்கு கல்வி ரீதியாக கொடுக்கணும், அவங்களுடைய கல்வி கடனை எப்படி குறைக்கணும், எந்த வகையில அவங்க தங்களுடைய கல்வி பயணத்தை தொடர்ந்து கொண்டு போகலாம், அதற்கான முதன்மையான கட்டங்களாக நம்ம இந்த கருத்தரங்குகளை நடத்திட்டு இருக்கோம். அதுல IPTA My First Choice மட்டும் அல்லாமல் மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பேஸ் லேர்னிங், அவங்களுக்கு IKBN ILP அதனை பற்றின தகவல்கள், மற்ற தகவல்கள் இணைத்து அதன் பிறகு அவங்க வேலை இடத்துக்கு போகும் பொழுது என்ன மாதிரியான திறன்களை அவங்க அமைத்துக் கொள்ளணும், திறன் கல்விகள் என்னென்ன இருக்கு, அதை பற்றின தகவல்களும் அவ்வப்போது மாணவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். பல்கலைக்கழகத்துல இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற தகவல்கள் எவ்வாறு அவங்க பெற்றுக்கொள்ளலாம், அந்த மாதிரியான நிறைய நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த பட்டதாரி நடவடிக்கை குழு நடத்திட்டு இருக்கு. அதுல இன்றைக்கு நம்ம ஒரு அங்கமாகத்தான் நம்மளுடைய பட்டதாரி மாணவர்களை சந்திக்கவிருக்கிறோம். அதாவது பல்கலைக்கழகத்துல படிக்க வாய்ப்பு கிடைக்கிறதே பெரியதொரு விஷயம் அல்லவா. அந்த கட்டத்துக்கு அதனோட நிக்காம இவர்கள் அனைவரும் இந்த 6 பேரும் அவங்களுடைய கல்வி பயணத்துல சிறந்த தேர்ச்சி பெற்று விருதுகளையும் பெற்றிருக்காங்க. இந்த விருதுகளை பெற்ற இந்த மாணவர்களை நம்ம அவ்வப்போது சந்திக்கவோ அல்லது சாதாரணமாக அவங்க கிட்ட பேசி அவங்களுடைய எவ்வாறு அந்த பயணத்தை அவங்க மேற்கொண்டாங்க அப்படி தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்றைக்கு உங்களுக்காக கான்சர்ன் UM இந்தியன் கிராஜுவேட்ஸ் 6 சிறந்த பட்டதாரிகளை அவங்க எவ்வாறு இந்த பயணத்தை பயணிச்சாங்க, அவங்க கல்வி பயணம் என்ன இருந்துச்சு, என்னென்ன டிப்ஸ், எப்படி படிச்சாங்க, இது அவங்க எந்த பல்கலைக்கழகம் பூந்த பிறகே இந்த முன்னோக்கத்தோட அவங்க நடந்துகிட்டாங்களா, என்னன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைச்சது அப்படின்னு நுணுக்கமாக அவங்களுடைய அனுபவங்களை உங்ககிட்ட பகிர போறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா. அதனால இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களும் உங்களுக்கு உண்டான கேள்விகள், நீங்க அவங்க கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்மளுடைய 6 பட்டதாரிகளுக்கிட்ட இருந்து தகவல்களை கேட்டறிஞ்சு நீங்களும் அடுத்த கட்டத்துல உங்களுடைய கல்வி பயணத்துல இவர்களை போன்றே சிறந்த பட்டதாரிகளும் விருது வாங்கும் பட்டதாரிகளும் மாறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். நன்றி. நன்றி பேஸ்வரி. ரொம்ப தெளிவான விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நான் நம்புறேன். The future belongs to those who believe in the beauty of their dreams. அப்படி நம்ம கனவு காண்றது மட்டும் இல்லாம அந்த கனவையே ஒரு ஒரு குறிக்கோளா நம்ம வச்சுக்கிட்டு அதுல சாதிச்ச 6 சீனியர்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு, 6 ஸ்பீக்கர்ஸ். சோ அவங்க கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்காக லாவண்யாவை அழைக்கிறேன். லாவண்யா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இவெஞ்சலின் பேசுறது கேக்குதா? கேக்குது லாவண்யா. ஓகே. சோ தேங்க் யூ இவெஞ்சலின். சோ ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம 3 ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசுவோம். சோ அவங்கள மாடரேட் பண்ண போறது நான் தான். என் பெயர் லாவண்யா. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன்ல ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா வைஷ்ணவி நாகராஜா. இவங்க யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவோட அலுமினஸ். இவங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷீஸ் ஆல்சோ தி ரெசிபியன்ட் ஆஃப் அனுகிரா பிளாஜரன் டிராஜ
for the year of 2021. Currently பாத்தீங்கன்னா mathematical cryptography என்கிற துறையில வந்து அவங்க PhD வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா we have Mr. Mohanraaj Kalithasan. இவர் வந்து யூனிவர்சிட்டி Pertahanan National Malaysia ஓட அலுமினஸ். இவர் பேச்சுலர் ஆஃப் மெரிடைம் டெக்னாலஜி முடிச்சிட்டு இப்போ கரண்ட்லி மெரீன் கார்கோ சர்வேவரா இருக்காரு. And he is also the recipient of Vice Chancellor Gold Medal Award. நம்மளோட third panelist இன்னைக்கு பாத்தீங்கன்னா Mr. Mogen Selvaraja. இவர் வந்து alumnus of Universiti Malaysia Kelantan who holds a Bachelor of Entrepreneurship. இவர் வந்து recipient of Social Entrepreneurship Award and he is currently working with Ministry of Foreign Affairs. So நம்ம செஷனை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளோருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். சோ உங்களுக்கு கேள்விகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நேரடியா சாட் பாக்ஸ்ல போடலாம். அப்படி இல்லைன்னா அன்மியூட் பண்ணி நீங்க கேள்விகள் கேட்கறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சோ நம்ம 3 ஸ்பீக்கர்ஸுமே இங்க இருக்காங்க. முதல் கேள்வி வந்து வைஷ்ணவி கிட்ட இருந்து ஆரம்பிக்குமே. சோ வைஷ்ணவி, உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? லைக் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீங்க இப்ப PhD செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ டிகிரி முடிச்ச உடனே PhD செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? வணக்கம். கேக்குதா? விளங்குது வைஷ்ணவி. ஓகே, நான் பிரீஃப்லி முன்னுக்குலேருந்து என் ஜேர்னிய எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அசாசி சயின்ஸ் பத்தானியன் UPMல செஞ்சேன். ஸோ அதுல வந்து எனக்கு 3.9 கிடைச்சிச்சு. அண்ட் நான் டிகிரி வந்து எடுக்கிறதுக்கு முன்னுக்கு எனக்கு தெர் இஸ் நோ ஃபிக்ஸ் எனி கோர்ஸ் ஐ வாண்ட் டு டேக். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் டீச்சிங் லைன்ல போகணும்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் அசாசி சயின்ஸ் பிரித்தானியான்ல எடுத்தப்ப என் டைம்ல வந்து டீச்சிங் கோர்ஸ் அங்க பெண்டிடிகான் வந்து இல்லை டிகிரிக்கு போறப்ப. ஸோ நான் என்ன பண்ணேன், அசாசி முடிஞ்சோடனே I just apply all the subject. Maths, my first choice is maths, and then second chemistry, physics, third is physics. So அதுக்கு கீழே நான் சும்மா 2 option as long as in faculty science I just apply. So that's how my journey in mathematics starts. So நான் first choice வந்து bachelor science in mathematics with honor choose பண்ணனால எனக்கு நல்ல பாயிண்டரோ இருந்தனால 3.9 இருந்தனால எனக்கு அந்த first choice கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேச்சுலர் இந்த ஸ்டடீஸ் நான் கோ த்ரூ பண்ணப்ப எனக்கும் there is no outline what I'm going to do, but there is an aim that I want to continue studies until PhD. So there is the journey start. And since this is a pure studies, we will get all the introduction to all the sectors in pure studies. So for example, maths la different subjects irukku, so different categories which apply to industry or really pure studies. So நம்ம நார்மலா கேக்குற மாதிரி அல்ஜிப்ரா, கால்குலஸ், ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து போனது. During my final semester I get the introduction into the mathematical cryptography. So one of my UPM lecturer, the way he explained get me more admire since it applied to the real world. So mathematical cryptography ன்றது வந்து related to network security. So one of the active in our country na cyber security. So it CSM, Cyber Security Malaysia. So I get to involve into it based on the experience shared by my lecturer, my supervisor, current supervisor. His name is Prof. Riza Kamal Arifin. So அந்த இன்ட்ரோடக்ஷன் மூலமா இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு. So as long since my aim is to continue studies until PhD, so I just continue my studies. And my own supervisor offer me, why not you try to PhD straight away. That is எனக்கு அந்த ஏமே இல்லை, நான் நேரா PhD செய்யணும்னு. Since he offered me, I accepted it. So I let everyone to show எங்க வந்து இந்த mathematical cryptography வந்து எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணுதுன்னு நான் காமிக்கிறேன். So let me present. This is one of the example.
So தெரியுதா என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேபேங் 2U தட்டுனா ஸோ நம்ம தட்டிட்டோன்னே இங்க அந்த லாக் கீ இருக்கும். ஸோ அந்த லாக் கீ தட்டுனா கனெக்ஷன் இஸ் செக்யூர் தட்டணும். ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் தட்டுனா இங்க டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் போனா சர்டிஃபிகேட் சிக்னேச்சர் அல்கோரிடம் இங்க இருக்கு. ஸோ இதை தட்டுனா கீழே இந்த வேர்ட் வரும். ஸோ இந்த அல்கோரிதம் தான் நாங்கள் மெயின்லி எக்ஸாமைன் பண்றது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டடீஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெரி ரியலி கனெக்டட் வெல். ஸோ பேசிக்லி நாங்கள் அல்கோரிதம் வந்து மேத்தமெட்டிக்கலி ஹவு டு மேக் இட் மோர் செக்யூர். So that's the brief explain of mathematical cryptography. So we are examining based on the pure studies. So that's இப்போ நீங்க PhD டிகிரி முடிச்சோனே PhD செஞ்சது பாத்தீங்கன்னா I assume it's fast track program, right? Yeah, fast track program. So இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. ஸோ இத பத்தின மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும்னா லைக் அவங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல கூட இது கிடைக்கும் இல்லையா? You mean fast track program ka? ஆமா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கற தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப based on my experience in UPM, pure studiesலாம் வந்து இப்ப example mathematicsலாம் so fast they won't encourage much because அது pure studies, pure really strong ஆவறதுக்கு கண்டிப்பா மாஸ்டர் முடிஞ்சு அப்புறம் தான் ஒண்ணா போக விடுவாங்க. So I don't know regarding other subjects, other courses. So medicine வந்து UPM really not encouraging, but during my time they started to encourage few people. So far got 3-4 people in our Jabatan Mathematics, not under faculty, it's under Jabatan Mathematics. So it's based on our supervisor how they whether want to encourage or not. இப்ப நானும் வேற அதே யூனிவர்சிட்டியில and my known supervisor. So அதனால எனக்கும் அந்த சான்ஸ் கிடைக்க கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பட் தென் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க வந்து லைக் அவங்களோட ஃபேக்கல்டில உள்ள மெம்பர்ஸ் இல்லாட்டி லெக்சர்ஸ்ட்ட கேட்டா அவங்களுக்கு தகவல் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே, சோ ரொம்ப நன்றி வைஷ்ணவி. சோ நம்ம அடுத்த கேள்வியை வந்து ரெண்டாவது ஸ்பீக்கர்கிட்ட கேட்போமே. சோ மோகன்ராஜ், உங்களோட ஸ்டடீஸ் வந்து மெரிடைம் டெக்னாலஜி பத்தி இருந்துச்சு இல்லையா? சோ அத பத்தி கொஞ்சம் விளக்கிட்டு இது வந்து அமாங் இந்தியன் அண்டர் கிராஜுவேட்ஸ் ஒரு லெஸ் எக்ஸ்ப்ளோர்டான ஃபீல்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெரிடைம் டெக்னாலஜி வந்துட்டு மூவ் இன்டு ஷிப்பிங் இது சம்மந்தமாக இருக்கும். ஸோ நார்மலா பீப்புள் கன்ஃபியூஸ் ஆகிறது வந்துட்டு மெரிடைம் டெக்னாலஜியும் மெரின் டெக்னாலஜியும். ஸோ வெயிட் பண்ணுங்க, மெரின் டெக்னாலஜிக்கு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, அவர் அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இப்போ நம்ம மெரிடைம் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னாக்க எப்படி சொல்லலாம்னாக்க இது மூவ் இன்டு நம்ம பிசிக்ஸ் படிச்சோட மூவ் இன்டு பிசிக்ஸ்ல இருக்கும். பை மெரின் வந்து மூவ் இன்டு கெமிஸ்ட் அண்ட் பயோ சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ பேசிக்கா சொல்லலாம் நம்ம எஸ்பிஎம் வச்சு. ஸோ அதை தவிர வந்துட்டு நம்ம மூவ் இன்டு ஷிப்பிங் பத்தி படிப்போம், நேவிகேஷன் பத்தி படிப்போம், அதுக்கப்புறம் மிஷினரிஸ் பத்தி படிப்போம். ஸோ மெரிடைம் டெக்னாலஜியோட எப்படி சொல்ல பேஸ் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். யாருக்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்கும், ஆனா இதா வந்துட்டு இருக்கலாம். ஸோ லாவண்யா அவங்க கேட்டிருந்தாங்க, ஸோ இந்தியன்ஸோட ஈடுபாடு வந்து இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு எப்படி சொல்றதுன்னா, நான் இருக்கிற வரைக்கும் என்னோட யூனில என்னோட பேட்ச்ல வந்துட்டு நான் ஒரு இந்தியன் தான் இருந்தேன். எனக்கு மின்னுக்கு இருந்த சீனியர்ஸ் அப்ப வந்துட்டு 2 பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப என்னோட ஜூனியர்ஸ் பாக்குறப்ப வந்துட்டு மோர் தென் 6 பீப்புள் இருக்காங்க ஒரு பேட்ச்க்கு. ஸோ நான் என்னன்னு சொல்லனாக்க என்னோட யூனியை வச்சு மட்டும் சொல்லணும்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட ஈடுபாடு மெரிடைம் ஃபீல்ட்ல இல்ல மெரிடைம் படிக்கிறதுல இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகே, ரொம்ப நன்றி மோகன்ராஜ். சோ நம்ம அடுத்த கேள்வியை வந்து மூணாவது ஸ்பீக்கர்ட்ட கேட்போமே. சோ மோகேன், நீங்க வந்து கிராஜுவேட் பண்ணது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் பேக்ரவுண்ட்ல இருந்து, ஆனா இப்ப உங்க கரியர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர்ல இருக்கு, எஸ்பெஷலி ரிலேட்டட் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன். சோ இந்த ஸ்விட்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் நீங்க செஞ்ச டிகிரி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் சம்பந்தப்பட்டது இருக்கு, பட் நீங்க இப்போ வேலை செய்யறது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்குல்ல. சோ இந்த டிரான்சிஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி மிஸ் லாவண்யா, இந்த வாய்ப்பு கொடுத்த கியூமிக்கும் சரி மிஸ் லாவண்யாக்கும் சரி. ஓகே, கேட்ட கேள்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னோட டிகிரி வந்து பேச்சுலர் இன் என்டர்பிரினர்ஷிப்ல தான் செஞ்சேன், அதாவது யூனிவர்சிட்டி மலேசியா கிளாந்தான் பப்ளிக் யூனிவர்சிட்டியில. ஸோ இப்போ வந்து கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ PTD ஆஃபீஸர், அதாவது இப்போ கவை தற்பி டிப்ளமேட்டிக்
under the Ministry of Foreign Affairs, Visma Putraன்னு சொல்லுவாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் எஸ், என்னோட பேக்ரவுண்ட் வந்து என்டர்பிரினர்ஷிப் தான். இப்போ நான் வேலை செய்கிற ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஏரியா. ஆனால் எப்படின்னா, இப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கட்டும், மலேசியாவில் நம்மளோட ஒர்க்கிங் மார்க்கெட் பார்க்கும்போது வி ஷுட் பி வெரி டைனமிக். ஸோ அந்த விஷயத்துல வந்து இப்போ நம்ம படிக்கிற சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்லை நம்ம கோ த்ரூ பண்ற அந்த மொடியூல்ஸா இருக்கட்டும், ஐ ரியலி பிலீவ் தட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் கிவிங் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு தி ஒர்க்கிங் மார்க்கெட். ஸோ இந்த அஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கும்போது நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆயிடணும். அதாவது இந்த கோர்ஸ் படிச்சோம்னா இதுதான் வேலைன்னு கிடையாது. ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாறுற சான்சஸ் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 வயசு படிக்கும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வேற இடத்துல இருந்திருக்கலாம். ஒரு 15 வயசு வரும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேற பக்கம் போகும். சேம் கோஸ் ஃபார் யூனிவர்சிட்டி லைஃப். நம்ம அப்ளை பண்ற கோர்சஸும் சரி, நம்ம கோ த்ரூ பண்ற கோர்சஸ், அந்த யூனிவர்சிட்டி பேஸ் தாண்டி வர டைம்ல தான் நீங்க உங்க பொட்டென்ஷியல் பார்ப்பீங்க, உங்க இன்ட்ரெஸ்ட் எங்க போகுதுன்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அஸ்பெக்ட்ல கிடைக்கும் போது P3ல நான் ஜாயின் பண்ணும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். அதாவது as a டிப்ளமேட்டா நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஸ்டில் இந்த என்டர்பிரினர்ஷிப்போட பேக்ரவுண்ட் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் நெசசரி வந்து இந்த கோர்ஸ் படிச்சா நீங்க, ஐ மீன் இந்த படிச்ச கல்வியை வந்து இந்த இடத்துல நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஒவ்வொரு கல்வி நம்ம படிக்கிற அந்த கல்ச்சர் வந்து கண்டிப்பா நம்மளோட ஒர்க்கிங் கல்ச்சருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் படிச்ச என்டர்பிரினர்ஷிப் வந்து எப்போதுமே ஹவு டு மினிமைஸ் த காஸ்ட், மேக்சிமைஸ் த ப்ராஃபிட் சொல்லி கொடுப்பாங்க. பட் ஒரு ஆர்கனைசேஷன் போகும்போது உங்களோட திங்கிங் வே எப்படி வரும்னா, ஒரு வேல்யூ இல்லை நீங்க செய்யற விஷயமும் உங்களோட திங்கிங் கல்ச்சரை வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அஸ்பெக்ட்ல நான் பார்க்கும்போது இப்போ இருக்கிற யங் ஃப்ரெஷ் கிராட்ஸ் வந்து வி ஆர் ஓப்பன் ஃபார் தி சேலஞ்சஸ், ஓப்பன் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரி அஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஐ ஃபீல் திஸ் இஸ் ஒரு குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் அஸ் டு கெட் more new opportunity and we just go in and try as much as we can, because நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வேல்யூம் சரி கல்வியும் சரி எல்லாமே நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு லாங் ஜேர்னியை டிராவல் பண்ற ஒரு விஷயம். ஸோ as long அது எப்போ வேணாலும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அஸ்பெக்ட்ல பண்ணும்போது நான் நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு எடிட் வேல்யூவா தான் இருக்கு. ஏன்னா படிக்கும்போது ஒரு எடிட் வேல்யூவான ஒரு கல்வி கிடைச்சிச்சு. ஒர்க்கிங் சிச்சுவேஷன் போகும்போது ஒரு புது ஃபீல், அதாவது சுத்தமா இட்ஸ் நாட் ரிலேட்டட் அட் ஆல் நான் படிச்சதுக்கும் நான் செய்யற வேலைக்கும். பட் ஐம் லுக்கிங் இட் வெரி பாசிட்டிவ்லி. ஐ ஃபீல் லைக் இது வந்து என்னோட ரிசூமே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. இட் மீன்ஸ் ஐம் ஓப்பன் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி மிஸ் லாவண்யா, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி வந்து வைஷ்ணவிக்கு. ஸோ இன்னைக்கான செஷனோட போஸ்டர்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம அதை கொடுத்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்க யூனிவர்சிட்டி லைஃப்ல வந்து அவார்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கினவங்க தான். ஸோ வைஷ்ணவி, நீங்க வந்து அனுகரா பிளாஜரான் டி ராஜ்ய UPMல கடந்த ஆண்டோட வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த 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 அனுகராக்கு நாமினேட் பண்றதுக்கும் இது கிடைக்கிறதுக்கான ப்ராசஸ வந்து பிரீஃபா உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதோட ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து என்னென்னவா இருந்துச்சு? அண்ட் இந்தியன் அண்டர் கிராஜுவேட்ஸ் வந்து இந்த மாதிரியான அவார்ட்ஸ் இல்லைன்னா ரெக்கக்னிஷன் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சாரி, வழங்குதா? சாரி மத ஏக்கோ வழங்குச்சு. ஸோ ரிக்வயர்மெண்ட் வந்து, ஸோ இது வந்து ஆக்சுவலி 2 கேட்டகரி இருக்கு. அனுகரா பிளாஜரான் டி ராஜ் பூமி புத்ரா dengan bukan பூமி புத்ரா. ஸோ நார்மலி வந்து நானே வந்து இப்ப நம்ம எவ்ரி இயர் வந்து கிராஜுவேட்ஸ் வந்து புக்லெட் வெளியாக்குவாங்கல்ல, அண்ட் ஈவன் தே போஸ்ட் இந்த மீடியா சோசியல் எந்த கேட்டகரி யாரு வின் பண்ணாங்க அந்த மாதிரி போஸ்ட் பண்றப்ப அது மூலியமா தான் நார்மலி பீப்புள் ஆர் அவேர். ஸோ அவேர்னஸ் இந்தியன் ஸ்காலர்னா மேபி லெஸ்ஸரா இருக்கலாம். பட் so far through my friends, they as I know they are alert, but maybe they don't know what are the requirement. நீங்க சொன்ன மாதிரி அது என்ன இன்வால்வ் பண்ணா நம்மளுக்கு அது கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அனுகரா பிளாஜரான் டி ராஜ் அவங்க 2 கேட்டகரியும் பேலன்ஸா பார்ப்பாங்க, எஜுகேஷனல் அண்ட் ஆல்சோ அவர் எக்ஸ்ட்ரா curricular activities wise. So educational for sure need a good pointer, if can excellent pointer. அதுக்கப்புறம் நம்ம இன்வால்வ்மெண்ட் இன் ஆக்டிவிட்டிஸ், பிகாஸ் அந்த அனுகரா கிடைக்கிறதும் நாட் ஈஸி. நம்ம வந்து இந்த அளவுக்கு பேலன்ஸா டைம் மேனேஜ் பண்ணி நம்ம சர்வைவ் பண்றோம் இன் யூனிவர்சிட்டி. அந்த ஒரு எக்ஸாமைன் பண்றதுக்காக
evaluation of our hard work-காக கிடைக்குது. ஸோ பேசிக்கலி மெயினா வந்து இந்த 2 கேட்டகரி பேலன்ஸா இருக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இஃப் கேன் இப்போ நார்மலி வந்து யூனிவர்சிட்டியில 4 கேட்டகரி இருக்கும் அந்த ஆக்டிவிட்டிஸ்: காலேஜ், ஃபேக்கல்டி, பெர்சத்வன் அண்ட் யூனிவர்சிட்டி லெவல். ஸோ முடிஞ்சா இந்த 4 லெவலையும் கவர் பண்ண பார்க்கணும். நோ நீட் டு சே நம்ம ஃபுல்லா 4யும் really pressure பண்ணி இன்வால்வ் பண்ணி ஆக்டிவா இருக்கணும்னு try to manage to join in each category and get the merit system well. So the main requirements, educational pointer and also the activities. Okay, specific-ஆ ஏதாச்சும் pointer இருக்கா? Like 3 point இதுக்கு எத்தனை மேல வச்சிருந்தா தான் இந்த அவார்ட்க்கு அப்ளை பண்ணலாம்? For sure நம்மளோட பாயிண்ட் வந்து 3.75க்கு மேல இருக்கணும். ஸோ பட் இட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த காம்படிஷன் டூரிங் அவர் கிராஜுவேட் பேட்ச். ஸோ நம்ம பேட்ச்க்குள்ளார எந்த அளவுக்கு அந்த காம்படிஷன் இருக்கணும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரியே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து வேற பாயிண்ட் இருக்கும், அவங்க ஸ்டீல் கிடைச்சிருக்கோம். பட் as long it must be 3.75 and above. As in first class degree under the university-யோட first class yeah degree. First class degree sorry. So next மோகன்ராஜ், உங்களுக்குமே ஏறக்குறைய அதே கேள்விதான். ஸோ உங்களுக்கு கிடைச்ச அவார்ட் வந்து வைஸ் சான்சலர் கோல்டு மெடல் அவார்ட். ஸோ இது கிடைக்கிறதுக்கான பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன, இதோட ப்ராசஸும் நாமினேஷன் ப்ராசஸும் எப்படி இருந்துச்சு? ஓகே, அதுக்கு மேலே ஒரு உண்மையை சொல்லிடுறேன். இங்க பல ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, என் மைண்ட் செட் அப்படிதான் இருந்துச்சு. யூனி போயிட்டோம்னா கண்ணை கட்டி காட்டுற விட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லல, அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு இந்த எப்படி சொல்ல, டிகிரி முடிச்சா சரி அவார்ட்லாம் அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், அப்படிதான் இருந்தேன் நான். டிகிரி முடிச்சா கம்ப்ளீட் பண்ணா போதும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போயிட்டோம்னா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப விஷயங்கள் தெரிய வரும். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ நார்மலா ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்ற, எங்க யூனியில் எப்படி இருக்கு UPNMல, மற்ற யூனியில ஏற்கனவே சேமா இருக்கும், மேபி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா பேர் மாற்றங்கள் இருக்கும். ஸோ முதல்ல அனுகிரா டிராஜா இருக்கும், அதுக்கு கீழே வந்து அனுகிரா சான்சலர் இருக்கும், அதுக்கு கீழே அனுகிரா திம்பாலன் ரைட் சான்சலர் இருக்கும், அதுக்கு கீழே வந்து அனுகிரா ஹடியா புக்கு இருக்கும். ஸோ இப்போ என்னோட வந்து அனுகிரா உமாஸ் நைட் டி சான்சலர். ஸோ என்னோட இந்த எப்படி சொல்லி இந்த ஒரு அவார்ட் வந்து யாருக்கு கிடைக்கும்னாக்க ஒரு காஸ்ட்ல டாப்பரா இருக்கணும். ஸோ ஏற்கனவே வைஷ்ணவி சொன்ன மாதிரி அந்த பேட்ச்ல இருக்கிற காம்படிஷன் பொறுத்து தான் இருக்கு. ஸோ சில இன்கேஸ் நடக்குமான்னு தெரியல, அந்த பேட்ச்ல வந்துட்டு ஒரு வருஷத்துல இன்கேஸ் 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க தான் டாப்பர்னா அவங்களுக்கு தான் அது போகும். அதுக்குன்னு கம்மியா எடுங்க அப்படி சொல்லல, எல்லாம் நல்லா படிங்க. காம்படிஷன் வந்து கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். ஸோ உங்களோட எஜுகேஷன் பார்ப்பாங்க, பிளஸ் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பார்ப்பாங்க. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த அவார்ட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து எங்களோட யூனியில இப்படி ஒரு பெஞ்ச்மார்க் வச்சிருக்காங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் எல்லாமே பிளஸ் மைனஸ் சேமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சோ தேங்க்யூ மோகன்ராஜ். சோ மோகன், உங்களுக்குமே ஏறக்குறைய அதே மாதிரியான கேள்விதான். சோ உங்களுக்கு கிடைச்ச அவார்ட் வந்து சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்ட். சோ இதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது அண்ட் உங்களோட நாமினேஷன் இந்த ப்ராசஸ்க்கான நாமினேட் பண்ணதுல இருந்து ரிசீவ் பண்றதுக்கான ப்ராசஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட அவார்ட் வந்து அதாவது என்னோட கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப்னாலே மோர் டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கீழே தான் வருது. ஸோ நான் என்னோட யூனிவர்சிட்டி படிக்கும்போது எப்படி பார்த்தாங்கன்னாக்கா தியோரிட்டிக்கலா இல்லாமல் ப்ராக்டிக்கலா as a ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன பண்றோம் அந்த 4 இயர்ஸ்ல உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க், அதாவது நீங்க செய்யற ஆக்டிவிட்டிஸ். ஸோ பேசிக்லி வந்து மிஸ்டர் மோகன்ராஜ் சொன்ன மாதிரி தான், அதாவது அனுகரா டிராஜ், அனுகரா பிளாஜாரான் அந்த மாதிரி இருக்கிற இதுல வந்து சின்ஸ் யூனிவர்சிட்டி மலேசியா கிளாந்தான் வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் யூனிவர்சிட்டினால என்டர்பிரினர்ஷிப்னு தனியா ஒரு அவார்ட் வந்து ஈச் இயர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில பார்க்கும்போது என்னோட யூனிவர்சிட்டியில வந்து வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குன அந்த ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்னால தான் எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடைச்சது. அதாவது யூனிவர்சிட்டியில படிச்ச மாணவர்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து நம்ம செஞ்ச இனிஷியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்வி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, அதாவது கல்விக்கு பிறகு நம்மளை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க போற அந்த இனிஷியேட்டிவ்ல நடந்த இந்த விஷயத்த வந்து சில பேனல்ஸ், அதாவது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட், நம்மளோட லெக்சரர்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொபோசல்ஸ்லாம் அனுப்பிவிடுவாங்க. ஸோ அந்த ப்ரொபோசல்ஸோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதுக்கு யார் வந்து சரியா அந்த சிச்சுவேஷனுக்கு வருவாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அவார்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் கிடைச்சிச்சு. பேசிக்லி வந்து இந்த அவார்ட் பியூர்லி ஓப்பன் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அந்த கிடைத்த வாய்ப்புல நானும் பங்கெடுத்துக்கிட்டதுனால எனக்கு இந்த அமைப்பு கிடைச்சிச்சு. ஸோ யா. ஓகே, சோ ரொம்ப நன்றி மோகன். சோ வைஷ்ணவி,
நீங்க ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்த மாதிரி லைக் யூனிவர்சிட்டி லெவல், ஃபேக்கல்டி லெவல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்லையுமே உங்க கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ நீங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல மெயின்லி இருந்தீங்க? கொஞ்சம் பிரீஃபா லைக் சொல்ல முடியுமா? மேபி கான்ஃபரன்ஸா, காம்படிஷன்ஸா, இல்ல ஆர்கனைசிங் கமிட்டியா இருந்தீங்களா அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த இன்வால்வ்மெண்ட் உங்களோட ஸ்டடிஸ் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சா? ஆக்சுவலி எனக்கு ஐடியாவே இல்லை இந்த மாதிரி அனுகிரா பிளாஜரன் டிராஜ் எல்லாம் அந்த மாதிரி எய்ம்ல போல. ஆக்சுவலி நான் எய்ம் பண்ணது ஜஸ்ட் ஃபார் ஃபேக்கல்டி லெவல். ஸோ நான் இன்வால்வ் பண்ண காரணமே நான் வந்து இன்ட்ரோவர்ட் பர்சன். ஸோ ஐ ஸ்டார்டட் டு பி இன்வால்வ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வி ஒன்ட் கெட் எனி சான்ஸ் சின்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ செகண்ட் இயர்ல வந்து ஐ மீன் to be in organizing committee member or anything like that, to organize a event or anything. So I take time to learn regarding all the events and பார்த்து நம்ம மேல சீனியர்ஸ் எல்லாம் எப்படி இன்வால்வ் பண்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ செகண்ட் இயர் ஐ கெட் டு இன்வால்வ் காலேஜ் லெவல்ல நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ காலேஜ் லெவல்ல வந்து மஜ்லிஸ் தெத்திங்கி மாசிஸ்வா எல்லா யூனிவர்சிட்டியிலும் இருக்கும். ஸோ அது சோஃபா அது காலேஜ் லெவல்ல மட்டும் பார்ட்டிசிபேட், அதுல வந்து ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தேன். ஸோ அப்புறம் தேர்ட் இயர்ல வந்து ஐ ஃபோக்கஸ் இன் மை பேச்சுலர் ஸ்டடீஸ் ரிலேட்டட் கிளப். ஸோ கிளப் மாசிஸ்வா மேத்தமெட்டிக்ல ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இதுல ஒன்னொன்னா நம்ம ஜாயின் பண்றப்ப வி கெட் டு மோர் வைட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம 4 years படிக்கிறதுல தான் நம்ம எந்த அளவுக்கு எல்லாத்தையும் கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் கத்துக்கலாம். அந்த ஒவ்வொரு ஜாப் ஸ்கோப்லயும் ஒன்னொன்னா நம்ம கத்துக்கிறப்ப. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த வே மேக் மீ மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பா குறைக்கும். பட் ஆஃப்டர் அவர் கிளாஸ் நம்ம நார்மலி 5 மணி வரைக்கும் கிளாஸ் முடிஞ்சு வந்தோடனே few hour நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் வந்து நம்ம அந்த மாதிரி இன்வால்வ் பண்றப்ப ரியலி மேக் அஸ் மோர் ஹாப்பி அண்ட் இன்ட்ரெஸ்டிங். அந்த டே வந்து மோர் செரிஸா இன்னும் ஹாப்பியா இருக்கும். So that's what make me feel to be more involved in events. Okay, so thank you so much Vaishnavi. அடுத்து மோகன்ராஜ், உங்களுக்கான கேள்வி பாத்தீங்கன்னா was internship a part of your course structure? அப்படி அது இருந்துச்சுன்னா மேபி நீங்க இதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். லைக் உங்களோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து இன்டர்ன்ஷிப் ஒரு பார்ட்டா இருந்துச்சா? அது ஒரு பார்ட்டா இருந்துச்சு. ஓகே, சோ மேபி அது எவ்வளவு பெனிஃபிஷியலா இருந்துச்சு உங்களோட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணிட்டு வாலண்டரியா இன்டர்ன்ஷிப் வருது. சில காஸ்ட்ல வந்து லைக் ஃபைனல் இயர் வந்து 6 months இல்ல 3 months வந்து இன்டர்ன்ஷிப் போகணும் கம்பல்சரியா அந்த காம்போனன்ட்ல இருக்கும். அதை தவிர வாலண்டரியா ஒருத்தவங்க இன்டர்ன்ஷிப் போகும்போது அது வந்து அந்த அண்டர் கிராஜுவேட்க்கு வந்து ஆட் வேல்யூ பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே, ஃபர்ஸ்டா வந்துட்டு ஓகே என்னோட காஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு கடைசி செம்ல வந்து இன்டர்ன்ஷிப் வச்சிருந்தாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் எவ்வளவு யூஸ்ஃபுல்னாக்க வந்துட்டு லைக் நம்ம இன்டர்ன்ஷிப் முடிச்சு வேலைக்கு போறப்பதான் இன்டர்ன்ஷிப் எவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா எப்படி சொல்ல புக்கோட படிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்னதான் எப்படி சொல்ல ப்ராக்டிக்கல் இல்ல மக்மால் அப்படிலாம் வச்சிருந்தாலும் நம்ம மேலும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறப்பதான் வந்துட்டு ஆக்சுவலி என்ன நடக்குது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி சொல்ல லைக் ஸ்டடிஸ் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் நம்ம பாத்துக்கணும், இன்னும் ரொம்ப விஷயங்கள் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு புரிய வரும். ஸோ கண்டிப்பா எப்படி சொல்ல எல்லா காசுக்கும் மோஸ்ட்லி வந்து இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அது இருக்கிறது தான் வந்துட்டு குட்லா. அது இல்லைன்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கல்ச்சர் ஷாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர் கிடைக்கும், டைம் மேனேஜ் பண்றது அங்கிருந்தே கத்துக்க முடியும். அப்புறம் நம்மளுக்கு மேல இருக்கிற சீனியர்ஸ் எப்படி சொல்ல ஒர்க்ல வந்துட்டு நம்ம மேனேஜர்ஸ் அப்படின்னாக்க வந்துட்டு தத்துவ பாக்கியன் இவங்க கூட எப்படி சொல்ல டீல் பண்ணலாம், இப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கும்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வாலண்டியர்லி இன்டர்ன்ஷிப் அது கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு என்னன்னா வந்துட்டு எனக்கு யூனி லைஃப்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அது தவிர வந்துட்டு சீனியர்ஸ் கூட நான் ரொம்ப க்ளோஸா இருந்தேன். ஸோ நான் கடைசி இயர் வர்றப்ப என்னோட சீனியர்ஸ்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டாங்க. ஸோ என்னோட செம் பிரேக்ல நான் என்ன பண்ணேன்னா சீனியர்ஸ் வேலை செய்யற கம்பெனில வந்துட்டு நானும் பிரேக்ல வந்துட்டு லைக் அவங்க கூட ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி வேலை செய்யறப்ப வந்துட்டு நான் கோஸ்டல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் கோஸ்டல் இன்ஜினியரா வந்துட்டு ஒரு அந்த பிரேக் ஒரு 2 to 3 months வேலை செஞ்சேன். ஸோ இதனால வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது. அப்புறம் மோகேஷ் அவர் சொன்னார்ல, ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றப்ப நம்ம இன்னொரு நாள் இன்டர்வியூ போறப்ப நம்மள எப்படி பார்ப்பாங்கனாக்க வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஓப்பனா இருக்கோம், ரெடியா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு
அந்த இன்டர்வியூவோ இல்லைன்னா ஹெச்ஆர் வந்துட்டு நம்மள ஒரு எப்படி சொல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சுக்குவாங்க. ஸோ அது நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இன்னொன்று நம்ம எப்படி சொல்ல ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா போறப்ப எல்லாரும் ரொம்ப பேர் வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா தான் போறோம். ஸோ இந்த ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி சொல்ல ஸ்டடி ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். அதனால வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் உங்க சிவிக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே, ரொம்ப நன்றி மோகன்ராஜ். ஸோ மோகன், உங்களுக்கான கேள்வி பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க முன்னக்கே சொல்லியிருந்த மாதிரி இப்போ நீங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல வந்து வேலை செய்றீங்க இல்லையா? ஸோ இந்தியன் கம்யூனிட்டி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறத பத்தின மித்ஸ், அதாவது கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல அதை சுத்தி உள்ள மித்ஸ், அவங்களோட மிஸ்கான்செப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தா அதை நீங்க அது இப்படி இல்லைன்னு சொல்ல விரும்புறீங்களா? அண்ட் ஹவ் வாஸ் த ப்ராசஸ் ஃபார் யூ பர்சனலி? ரொம்ப நன்றி மிஸ் லவன்யா. இந்த கவர்மெண்ட் ஒர்க் படி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி செக்டர்ல போறோம்ன்றதை நம்ம பார்க்கணும். நிறைய விதமான ஸ்கீம் இருக்கு. அதாவது இப்ப என்னோட ஸ்கீம் பாத்தீங்கன்னா பகவாய் தட்பி டிப்ளமேட்டிக். நிறைய ஸ்டீரியோ டைப் இருக்கு. ஸோ நான் அதை பத்தி பேசல. நான் வந்து ஜெனரலா ஓப்பனா ஒரு சிவில் சர்வீஸ்ல வந்து நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 1970-80 வந்து படிச்சு முடிச்சவங்க வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு 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 நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருந்தாங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் கூடியா இருந்துச்சு, நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு போக 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 சூழ்நிலை வந்து ஒரு வருஷத்துல வந்து லட்சக்கணக்கில் வந்து நம்ம எல்லாமே டிகிரி வந்து முடிச்சுட்டு வெளியாகிறோம். நம்மளோட டிராஃபிக் வந்து ஒரே இடத்துக்கு தான் போகுது, அந்த வேலை டிராஃபிக். அதாவது இப்போ இந்த ஒரு ஸ்கீம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடிடினே வச்சுக்கோமே, அந்த முதல் ஸ்டேஜ்லயே வந்து ஒரு 8 லட்சம் பேர் கிட்ட வராங்க. 6 லட்சத்துல இருந்து 8 லட்சம் பேர். அந்த இப்போ இயர்ல வந்து கடைசியா ஒரு 350 பேர் தான் எடுக்கிறாங்க. ஆனா இதுல எல்லாருமே நல்லா படிச்சவங்க தான், நல்ல ரிசல்ட் எடுத்தவங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ அப்ப இங்க என்ன அதோட மெயின் சேலஞ்சஸ்னா, அந்த சப்ளை வந்து கூடிய ஆயிடுச்சு. சப்ளை கூடியா இருக்கு, அட் த சேம் டைம் டிமாண்டும் கூடியா இருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா அங்க வந்து அந்த சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா அது ஒரு பக்கம். இரண்டாவது விஷயம் வந்து நான் நம்புற ஒரே ஒரு விஷயம் வந்து நம்மளோட அமைப்பு தான். வி புட் அவர் எஃபர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க இருக்கிற மாணவர்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, உங்களோட கல்வியை முடிக்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எஸ்பிஏவை வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி உங்க செமஸ்டரை நீங்க முடிக்க போறீங்கன்னு ஒரு செமஸ்டருக்கு முன்னாடி நீங்க போய் உங்க அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் ரெஜிஸ்டர். அப்புறம் உங்களுக்கு வந்து ஆஃப்கோர்ஸ் நீங்க கிராஜுவேட் பண்ணாதான் உங்க ஒஃபிஷியல் ரிசல்ட்ஸ்லாம் தெரியும். யூஸ்வலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே உங்க டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. நீங்க அந்த டிரான்ஸ்கிரிப்டே நீங்க முதல்ல அப்லோட் பண்ணிடலாம் உங்க சிஸ்டம்ல. அண்ட் தென் நீங்க என்ன கல்வி படிச்சீங்க, உங்களோட ஜாப் பிரிஸ்கிரிப்ஷனும் சரி, நீங்க என்னத்துல போறீங்களா வந்து நீங்க கிளியரா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். இன்னொன்னு, நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாமே ஒரு வெயிட்டிங் கியூல தானே இருப்பாங்க. அது ஒரு சிஸ்டம் வரும்போது அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இங்க இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு பகவாய் தட்பி டிப்ளமாட்டிக் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஷார்ட்டா அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் நான் சொல்றேன். ஒரு வருஷத்துல வந்து ஒரு வாட்டி எடுப்பாங்க அந்த இன்டேக்கு. 4 ஸ்டேஜ் நீங்க கோ த்ரூ பண்ணணும். முதல்ல எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து நீங்க ஃபிட்னஸ் எக்ஸாமினேஷன் போவீங்க. அது முடிச்ச பிறகு வந்து தனியா இன்னொரு எக்ஸாம் போவீங்க. அதுல வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், ரைட்டிங், அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த எக்ஸாம்லாம் முடிச்ச பிறகு இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நீங்க இன்டர்வியூ போவீங்க. இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஒரு P3 ஆஃபீஸர் ஆக மாட்டீங்க. ஸ்டில் அதுக்கு பிறகு ஒரு 10 மாசம் இன்டென்சிவான ட்ரைனிங் இன்டான்ல நீங்க போய் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ட்ரைனிங்ல வந்து நீங்க போலீஸ்க்கு போவீங்க, அஸ்கார் போவீங்க, பொம்பா போவீங்க. அப்புறம் வாரம் வாரம் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணி பாஸ் பண்ணீங்கன்னா தென் யூ வில் பிகம் பிடிடி ஆஃபீஸர். இந்த பிடிடி கீழே வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்கு. அதாவது இப்ப நீங்க வந்து பிரதஹானன், அதாவது அஸ்காரை வந்து மேனேஜ் பண்ணா நீங்க மிண்டாஃப் போவீங்க. உங்களுக்கு ஒரு டிப்ளமேட் ஆகணும், ஒரு அம்பாசிடர் ஆகணும்னா நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வரலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு பி அ கெமிஸ்ட் ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க போனீங்கன்னா நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மோஸ்டி போகலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதோட அந்த வேரியேஷன் ஆஃப் ஃபீல்ட் வந்து ஹியூஜ். லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க எதுக்கு போறீங்கன்றது நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க அப்ளை பண்ணி போகலாம். ஆனா பிடிடியில வந்து இப்ப கமன்த்ரியான் லோ நகரி அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுக்கு நீங்க போகணும்னாக்கா அந்த ட்ரைனிங்ல பூந்த பிறகு தனியா அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் எழுதி 2 எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ போயிட்டு தான் நீங்க போற முடியும். ஸோ யூஸ்வலி வந்து இதுதான் அதோட ப்ரொசஸ். அதாவது ஒரு பிடிடி சர்வீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா இட் அப்ளைஸ் டு அதர் சர்வீசஸ் அஸ் வெல். ஸோ கவர்மெண்ட் வேலை வந்து என்னோட ஒரே நம்பிக்கை என்னன்னா, அப்ளை பண்ணுங்க, ஃபாலோ த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். கரண்டா கவர்மெண்ட்ல என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா the advantages will be on your side. ஸோ அவ்வளவுதான் மிஸ் லவன்யா.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மோகி. ஸோ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வைஷ்ணவி கிட்ட வருவோமே. ஸோ நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க லைக் உங்களோட கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபென்டாவும் இருந்திருக்கீங்க, அப்புறம் வந்து கமிட்டி மெம்பராவும் இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்ல வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? இப்ப வந்து பார்ட்டிசிபென்டாவே இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல வந்து கமிட்டி மெம்பரா இருக்கிறது பெட்டர், இல்ல போத் ரெண்டுலயுமே வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது பெட்டர் நினைக்கிறீங்களா? ஓகே. பார்ட்டிசிபென்டா இருக்கிறது வந்து ஃபார் ஷூர் நம்ம வந்து எப்பவுமே ஃபாலோவர் தான் இருப்போம். என்ன சொல்றோமோ கமிட்டி மெம்பர் என்ன சொல்றோமோ நம்ம ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ கமிட்டி மெம்பர்னு வரப்ப நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஹவு த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இட் பீன் டேக்கன். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கமிட்டி மெம்பர் கேட்டகரியா இப்போ நார்மலி வந்து ஏஜேகே ப்ரோட்டோகால். ஸோ ப்ரோட்டோகால்லாம் ஒன் ஆஃப் த really examine leadership skill. அதோட எப்படி சொல்றது டிஃபிகல்ட்டி லெவல் வந்து உண்மையிலே கூட. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப அதோட ஸ்கில்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட்லாம் கண்டிப்பா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பவுமே பார்ட்டிசிபென்ட்னா நம்ம ஃபாலோவராக தான் இருப்போம். ஸோ கண்டிப்பா நம்ம ரெண்டுத்துலயும் இருக்கலாம், பார்ட்டிசிபென்ட்லயும் இருக்கலாம் அண்ட் கமிட்டி மெம்பர்லயும் இருக்கலாம். பட் ஃபார் ஷூர் கமிட்டி மெம்பர்ல இருந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வைஸ் நம்ம கண்டிப்பா நம்ம வேலைக்கு போறப்ப அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும், நம்ம அந்த மாதிரி அவுட் ஸ்போக்கனா இருக்கிறப்ப லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வைஸ். ஓகே, சோ ரெண்டுலயுமே இன்வால்வ்மென்ட் இருக்கிறது பெட்டர் இல்லையா? ஃபார் ஷூர். ஏன்னா நம்ம பார்ட்டிசிபென்ட்ல இருந்து தான் நம்ம கண்டிப்பா கமிட்டி மெம்பரா ஆகணும்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பா நம்ம பார்ட்டிசிபென்ட்லயும் இருக்கலாம் அண்ட் கமிட்டி மெம்பர்லயும் இருக்கலாம். ஓகே, சோ தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி. அடுத்து மோகன்ராஜ். ஸோ கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல உள்ள ஈடுபாடுனால சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கான இம்பாக்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ரொம்ப இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு எந்த மாதிரி எப்படி சொல்ற கோகரிக்குலம் நம்ம ஈடுபடுறது பொறுத்து இருக்கு. அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இங்க. ஸோ இது கூட வந்து நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஒரு எப்படி சொல்ல லைக் அது ஐடியா இருக்கட்டும், நம்ம சில விஷயங்கள் வந்துட்டு இப்போ எப்படி சொல்ல மோட்டோ நம்ம ஜவத்தான் ஏஜேக்கு ஐடியா இருக்கிறப்ப ஸோ ஐடி சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ரொம்ப இருக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. நீங்க எப்படி சொல்ல இன்ட்ரெஸ்டோட நீங்க ஒரு விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அப்ப மேபி பேபேக் பண்ணாம இருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அது உங்க வேலைக்கோ இல்லைன்னா உங்க லைஃப்க்கோ வந்துட்டு அது ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பா வேலை டைம் போறப்பயும் சாஃப்ட் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் தான், அது யாரும் மறுக்க முடியாது. ஸோ மோகன், உங்களுக்கான கேள்வி வந்து உங்களோட கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் அண்ட் தென் உங்களோட ஸ்டடீஸும் எப்படி ஜக்கிள் பண்ணீங்க? சின்ஸ் நீங்க வந்து உங்களோட கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சிலோட பிரசிடென்டா இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் நீங்க ஹோல்ட் பண்ணும் போது ஸ்டடீஸ்க்கும் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கும் எப்படி நீங்க வந்து ஜக்கிள் பண்ணீங்க? உங்களோட டைம் லைக் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான உங்களோட டிப்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே, ரொம்ப நன்றி ஃபார் த क्वेश्चन. ஓகே, நான் வந்து 2015 2016 வந்து மாணவ பிரதிநிதி தலைவரா, அதாவது யூனிவர்சிட்டி மலேசியா கிளாந்தானோட எம்பிபியோட போர்ட்ல வந்து ஆஃபீஷியலா இருந்தேன் as a president. அதாவது எம்டி பொறுத்து மஜ்லிஸ் பர்வாக்கிலன் பிளாஜான்னு சொல்லுவாங்க யூஸ்வலி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் as a students எஸ்பெஷலி நம்ம யாரு பப்ளிக் யூனிவர்சிட்டியில படிக்கிறோமோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் us to be very active in these universities activities. நான் ஏன் சொல்றேன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்போதும் நினைப்போம் எப்படா டைம் இருக்கா, நம்ம வந்து இதுல ஜாயின் பண்ணோம் அதுல ஜாயின் பண்ணோம். என்னோட ஒரு ஷேரிங் வந்து என்னன்னா அட்வைஸ் கொடுக்குற சிச்சுவேஷன் இல்லை, பட் ஐ திங்க் ஐ கேன் கிவ் ஷேரிங். எல்லா ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணாதீங்க, பி வெரி ஃபோக்கஸ். எந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா யூ கேன் லேர்ன் அ லாட், எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்போஜர் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க கிடைக்கும் போது உங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா யூ வில் பி ஸ்டார்ட் டு ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷர். இது வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எஸ்பெஷலி நீங்க வந்து உங்க யூனிவர்சிட்டி முடிக்கும் போது. ஆல்வேஸ் ரிமெம்பர் as a student, this is the best time for you to make mistakes. This is the best time for you to learn how is the process has been done. So அதனாலதான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும். நீங்க ஜாயின் பண்ணும்போது ஆளுங்களை எப்படி மேனேஜ் பண்றது நீங்க கத்துக்குவீங்க, எப்படி ஒரு குட் பிஆர் ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும்ன்ற அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது ஒரு 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 இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷன்ல எப்படி ஒரு ப்ரோக்ராம் குயிக்கா நீங்க வந்து வெறும் ப்ரோக்ராம்னு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து நம்மளுக்கு இன்புட்ஸ் கிடைக்காது. ஆனா அந்த ப்ரோக்ராமை தவிர்த்து நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க,
நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற நெட்வொர்க்கிங் சர்க்கிள்ஸ் கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி உங்களோட படிப்பும் சரி உங்க கோகரிக்குலம் ஆக்டிவிட்டியும் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு கட்டம் நீங்க கோகரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப ஆக்டிவா போகும்போது ஆஃப்கோர்ஸ் பீப்புள் வில் பிரேஸ் யூ ஆர் வெரி ஆக்டிவ். ஆனா உங்க படிப்புல நீங்க கை விட்டுட்டீங்கனாலும் யாரும் நம்மள மதிக்க போறது இல்லை. ஏன்னா ஆக முக்கியமான விஷயமே நம்ம கல்வி தான். கல்வி இல்லாத ஒரு படிப்பு வந்து எங்க போனாலும் செல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல வி ஷுட் பி காம்ப்ளிமெண்ட் ஈச் அண்ட் அதர். ரெண்டுமே இருக்கணும். அந்த ரெண்டும் இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது வந்து நேச்சுரலாவே நடக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் போக 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 நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா யூ ஸ்டார்ட் டு ஒர்க் அண்டர் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்ல நீங்க உங்க டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படிதான் நீங்க உங்க டைம் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து போக போக திங்ஸ் வந்து ஈஸியாயிரும். ஒரு கேலண்டர் மாதிரி தான். ஒரு கேலண்டர் இன்னைக்கு 12 மாசத்துக்கு ஒரு கேலண்டர் இருக்குன்னா அதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டடீஸாவும் இருக்கட்டும், நம்மளோட கோகரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், போத் இருக்கணும். அப்பதான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் மிஸ் லாவணி. தேங்க்யூ. ஓகே, சோ தேங்க்யூ சோ மச் மோகன். அடுத்து வைஷ்ணவி, உங்களுக்கான கேள்வி வந்து உங்களோட ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிறனால be it studies or your co-curricular activities, right? So எப்படி மேனேஜ் பண்ணீங்க your relationship with your family and also your friends? For me, நான் வந்து homely type, so I will make sure try my best one month once நான் வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்குவேன். ஸோ இல்லாட்டினா டூரிங் ரியலி பேக் டைம், ஏன்னா சில ப்ரோக்ராம்லாம் வரிசையாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் 2 months once அந்த மாதிரி ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு வந்துட்டு போவேன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம யூனிவர்சிட்டி லைஃப்ல அந்த சர்க்கிள் வந்து கனெக்டடாகவே இருக்கும். Through programs or even in our college, in our room, so நம்மளோட பிளாக்ல, ஸோ அந்த சர்க்கிள் என்னைக்குமே கனெக்டடா இருக்கிறனாலதான் நம்மளுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் 4 years ஸ்டடிஸ் அப்ப. ஸோ that's how I connected with family and friends. Okay, so ரெண்டுமே பேலன்ஸா வச்சிருக்கிறது நல்லது இல்லையா? Yeah, sure. Okay, so மோகன்ராஜ், உங்களுக்கான கேள்வி. ஸோ ஏற்கனவே இதை நீங்க பத்தி சொல்லியிருந்தீங்க, லைக் நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டி லைஃப் வந்து மேஜர்லி வந்து ஸ்டடீஸ்லயே தான் ஃபோக்கஸ் பண்ணும், நல்ல மார்க் எடுக்கிறதுலே தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி இங்க சரி தப்புன்னு எதுவும் இல்லை. மேபி அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கனால அது பண்ணலாம். ஆனா அதை ஒட்டாம இன்னும் ரொம்ப பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வருவேன்னா, நான் எப்படி இருந்துன்னு சொல்றலாம். ஸோ மேமாங் ஸ்டடிஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இல்லாம மேமாங் இப்போ எப்படி சொல்ல, இந்த ஜவாத்தான், இந்த கோகரிக்குலம் இதுலயும் ஈடுபடுங்க. அட் தி சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட லெப்பா பண்ணுங்க, வெக்கேஷன் போங்க. ஏன்னா இதான் உங்களோட டைம். லைக் இவ்வளவு நாள் வந்து படிங்க இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க பிரைமரி இருக்கிறப்போ, செகண்டரியில இருக்கிறப்பையும். ஸோ இது யூனி லைஃப் வந்துச்சு. இப்ப கணக்குக்கு எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இப்ப எப்படி சொல்ல, உங்க வாழ்க்கை நீங்க இப்ப என்ன பண்றீங்களோ அதான் உங்க வாழ்க்கை. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கரெக்டா பண்ணுங்க. இல்லீகல் எதுவும் பண்ணிடாதீங்க. பிடிச்ச விஷயத்த கரெக்டா பண்ணுங்க, கரெக்டா எல்லாத்தையும் செய்யுங்க, எல்லாம் கரெக்டா வந்துடும். ரொம்பலாம் எப்படி சொல்ல, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கரெக்டான டைம் படிச்சுட்டு அசைன்மெண்ட்லாம் அந்தா பண்ணிட்டு கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். ஸோ பேலன்ஸா இருந்துகிட்டா ரொம்ப நல்லது. அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நானும் அதுல கொஞ்சம் வீக் தான். ஆனா முடிஞ்சா ட்ரை பண்ணிட்டே இருங்க. அது கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ண அது ஏற்கனவே கரெக்டா வந்துடும் போக. ஓகே, சோ தி கீ இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். இதுதான் டேக் அவே. சோ நெக்ஸ்ட் மோகன், உங்களுக்கான கேள்வி பாத்தீங்கன்னா, in your involvement in non-academic field, as in உங்களோட co-curricular activitiesல நீங்க ஹோல்ட் பண்ண பொசிஷன்ல இருந்து உங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து எப்படிப்பட்ட இம்பாக்ட் அமைஞ்சிச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம யூனிவர்சிட்டி போறதுக்கு முன்னாடி மிஸ்டர் மோகன் சொன்ன மாதிரி தான் நம்ம க்ளூலெஸ்ஸா இருப்போம், என்ன பண்றதுன்னு தெரியாது. சில பேர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஜரோட வந்திருப்பாங்க, அதாவது நல்ல கல்வி, நல்ல ஒரு சர்க்கிள் அதெல்லாம் தெரிஞ்சு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க பிஆர் ஸ்கில்ஸோட யூனிவர்சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஆனா சில பேருக்கு வந்து யூனிவர்சிட்டி வரும்போது ரொம்ப பேர் கூட பழகி இருக்க மாட்டாங்க, பழகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சில விஷயம் கேட்கணும், 1 by 1 பேசும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஒரு குரூப்ல உட்காந்து ஒரு டிஸ்கஷன்ல வந்து அவங்க ஒப்பீனியனை சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்ம மலேசியன் வந்து என்னைக்குமே யூகே ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது வாத்தியார் சொல்லுவாங்க, நம்ம கேட்போம், எழுதுவோம், அந்த மாதிரி தான். நம்மளுக்கு வந்து நம்ம ஒப்பீனியனை சொல்லி பேசுற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ்வலி குறைவா இருக்கும். அது வந்து சில பேர் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ல பார்க்கும்போது யூனிவர்சிட்டி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனாலதான் நான் சொல்லுவேன், அஃப்கோர்ஸ் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுல வந்து எந்த விதமான கேள்வியும் இல்லை. ஆனா
படித்து முடித்த பிறகு வந்து அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப மிஸ்டர் மோகன் சொன்ன மாதிரியா இருக்கட்டும், மிஸ் வைஷ்ணவி சொன்ன மாதிரியா இருக்கட்டும், கல்வி ஒண்ணு, ரெண்டாவது வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்றீங்க, பேசுறீங்க, அது கூட உங்க ஸ்கில்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஆனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து என்னன்னா, நீங்க உங்களை எப்படி ஷேப் பண்ண போறீங்க. ஒரு மோகனா இருக்கட்டும், இல்ல ஒரு மிஸ்டர் ஏவா இருக்கட்டும், உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு 3 வருஷம் சென்று இந்த யூனிவர்சிட்டி விட்டு வெளியே ஆகும்போது உங்களை நீங்க எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கரண்ட் வேர்ல்ட்ல வந்து எல்லாருமே வேலை தேடுறாங்க, எல்லாமே ஒரு வாய்ப்புகள் தேடி போறாங்க. பேஷன்ஸ் சொல்றாங்க, ஒருத்தவங்க சொல்றாங்க நான் படிச்ச கல்விக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. பட் ஒரு எடட் வேல்யூ ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நாட் நெசசரி வந்து பேசுறது மட்டும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டியில இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல எக்ஸல் பாய்க்க தெரியும்னா அஃப்கோர்ஸ் தட் வுட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே ஃபார் யூ டு கெட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஷுர். எக்ஸல், பவர் பாயிண்ட், இப்போ கேன்வாஸை கத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் வந்து உங்க யூனிவர்சிட்டி காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ப்ரொசஸ். அது நீங்க இப்பயே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க யூனிவர்சிட்டி முடிஞ்ச பிறகு இப்ப பாருங்க, அதாவது பப்ளிக் யூனிவர்சிட்டியில படிக்கிற தமிழ் மாணவர்களா இருக்கட்டும், நம்ம டிராஃபிக் வந்து மெயினா ஒரு காலகட்டத்தில் பல விதமான மார்க்கெட்ல இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து மெயினா மெஜாரிட்டி ஆஃப் தேம் ஆர் கோயிங் ஹெட்டிங் டு கஸ்டமர் சர்வீஸ், மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு இன்னும் நிறைய ஃபீல் இருக்கு. அதுக்கு நம்ம மார்க்கெட் பண்ணணும்னா யூனிவர்சிட்டி இஸ் த பெஸ்ட் டைம். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒரு மாணவரா இந்த யூனிவர்சிட்டியில வந்து நீங்க உங்களை எப்படி நீங்க பில்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இட்ஸ் ஓகே இஃப் யூ டூ மிஸ்டேக்ஸ். ஆள் நம்மள சிரிச்சா பரவாயில்ல, நம்மள அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, ஏன் உனக்கு இது கூட தெரியலையா, கத்துக்க முடியாது சொன்னா பரவாயில்ல. இந்த யூனிவர்சிட்டியில நீங்க தப்பு பண்ணும்போதும் சரி, தவறுகள் செய்யும் போதும் சரி, அது உங்க நண்பர்களும் சரி, உங்க லெக்சரர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா நீங்க படிச்சு முடிச்சு நீங்க வெளியே ஆகும்போது நீங்க தவறுகள் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை எல்லாருமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே லெவல்ல தான் இருப்போம். ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் சரி, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி நம்ம பேசலாம், பழகலாம், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒரு ஒர்க்கிங் லைஃப் போன பிறகு அது நீங்க எதிர்பார்க்க முடியாது. எல்லாருமே ஒரு ப்ரோ அண்ட் கான்ஸோட தான் வருவாங்க. ஸோ அந்த ஸ்பெக்ல பார்க்கும்போது யூனிவர்சிட்டி இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யூ டு லேர்ன் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், அது நீங்க செய்யணும்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, ஓகே நான் கல்வியில வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை, ஸோ யூ ஃபோக்கஸ் ஆன் என்ன சொல்லுவாங்க அது நான் அகடமிக் திங்ஸ். பட் கல்வியை விட்டுறாதீங்க, பேலன்ஸா வச்சுக்கோங்க, உங்க நான் அகடமிக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க கோகரிக்குலம்ல வந்து ஸ்ட்ராங்கா இல்லையா, ஓகே எங்க அகடமிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே ரெண்டுமே இல்லையா, பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, உங்க பிஆர் ஸ்கில்ஸை கிரியேட் பண்ணுங்க. செமஸ்டர் லீவ் வருதா, முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போங்க, பார்ட் டைம் செய்யுங்க, லேர்ன் டு மிங்கிள் வித் பீப்புள். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டன்ட் கிரைடீரியாவே வந்து மேனேஜிங் பீப்புள் தான். யார் ஒருத்தர் வந்து டிப்ளமசியா ஒரு ஆளை வந்து மேனேஜ் பண்ண முடியுதோ அவங்களுக்கு தான் எல்லா இடத்துலயும் வாய்ப்புகள் வந்து அதிகமா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லிங்க்டின் திறந்து பாயுங்க, லிங்க்டின் இப்பயே பில்ட் பண்ணுங்க, நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணுங்க. ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது தான் நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், ஒரு யாரா இருந்தாலும் சரி நீங்க கூட்டிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா you can be a better person. You can be a person that can be referenced to other people as well. So that's all. Thank you. Okay, thank you so much, Mogen. So we are moving towards the end of the session. So floor audience, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க chat boxல போடலாம். இல்லைன்னா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம நீங்க அன்மியூட் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். So back to Vaishnavi. உங்களுக்கான கேள்வி வந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி அவார்ட்ஸ் கிடைக்க, இந்த மாதிரி சச் எக்ஸலன்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து அவங்க மேபி டவுட்ஃபுல்லா இருக்கலாம், ஸ்கெப்டிக்கலா இருக்கலாம், இது நம்மளால முடியுமா? பிகாஸ் நீங்களே சொல்லியிருந்தீங்க இது வந்து உங்களோட லைக் இது வந்து நீங்க பிளான் பண்ணி மூவ் பண்ணது இல்லை, இந்த அவார்ட் கிடைக்கணும் அந்த மாதிரி இல்லை. பட் தென் தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் முயற்சி செய்யாம மேபி இது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா? ஓகே, ஃபார் ஷூர் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஹார்ட் ஒர்க்கு நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும்னுவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் போட பார்க்கணும். அண்ட் வி நீட் டு புஷ் அவர் லிமிட் ஆல்சோ. எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணி நம்ம அந்த ஹார்ட் ஒர்க்கை போடணும். ஸோ இந்த அனுகிராக்கு மெயினா வந்து எஜுகேஷனல் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே வந்து ஒவ்வொரு செமஸ்டரும் ட்ரை டு மெயின்டைன் த பாயிண்ட். ஏன்னா இஃப் ஒன் செம் ட்ராப் இட் வில் புஷ் அவே த பாயிண்ட். ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியா வந்து எப்பவுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐ மஸ்ட் மெயின்டைன் த பாயிண்ட். ஸோ ஏன்னா எப்பவுமே அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுதான் தவறா செய்யறாங்க. தே ட்ரை டு இன்வால்வ் இன் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் மச் மோர். அப்போ எஜுகேஷனல் லேக் ஆயிருது. ஏன்னா நம்ம அதுக்கான ரிவிஷனை செய்யணும், நம்ம எடுகேஷனுக்காக ரிவிஷனை செய்யணும்,
டெஸ்ட் நல்லா செய்யணும். ஸோ அதெல்லாம் எப்பவுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அண்ட் வி மஸ்ட் ஆல்சோ ஆக்டிவ் இன் ஆக்டிவிட்டி ஸோ தட் இட் வில் பெனிஃபிட் அஸ் individually and personally in much more. ஸோ அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட்ஸ் த மெயின் திங். எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க் எப்பவுமே பெய்ட் ஆஃப் ஆகும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஜூனியர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி. அடுத்து மோகன்ராஜ், உங்களுக்குமே அதே கேள்விதான். இங்க உள்ளவங்களுக்கான உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு, எப்படி அவங்கள ரெடி பண்ணிக்கலாம்? ஓகே, எப்படி இருக்கலாம்னா, ஓகே முதல்ல வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா உங்க சீனியர்ஸ்னாலையும் உங்க லெக்சரர்ஸ்னாலையும் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ வேற யாரும் வந்து வாய்ப்பு சொல்லுங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் உங்களை மாதிரி தான் பிளேயரா இருக்காங்க. ஸோ என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் வந்துட்டு மிஸ்டர் மோகேஷ் சொன்னார்ல, அது மாதிரி சொன்ன மாதிரி வந்துட்டு லிங்க்டின், அது நான் கடைசியா சொல்லணும்னு தான் இருந்தேன். ஸோ லிங்க்டின் வந்துட்டு ஓகே எப்படி சொல்ல, நமக்கு எப்படி வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்கோ, ஒர்க் லைஃப்ல வந்துட்டோம்னா அந்த லிங்க்டின் வந்து ஒரு பெரிய ரோலா இருக்கும். ஸோ அது கண்டிப்பா இப்பயே நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. அதுல உங்க ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பா பில்ட் பண்ணுங்க. ரெசுமே, அப்புறம் வந்துட்டு இந்த லெட்டர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்க இதுக்கப்புறம் நீங்க போறப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, இந்த அனுகிரா வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு இல்லை, ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ நாங்க வந்து உங்களுக்கு சொல்றோம், உங்களுக்கு தெரியறதே ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க அதை நோக்கி போங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி படிப்பு கண்டிப்பா முக்கியம். ஸோ படிப்புக்கு அங்கிட்டு வந்துட்டு இந்த கோகரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயும் வந்து உங்களோட ஈடுபாடு எல்லாத்தையும் கரெக்டா காட்டிட்டு வந்தீங்கன்னாக்க அந்த அனுகிரா அப்ளை பண்ணுங்க. அதை வந்து நம்ம தான் அப்ளை பண்ணுவோம், அது கண்டிப்பா சொல்லணும். அனுகிரா வந்துட்டு தெரியல, எங்க யூனியன்ல வந்து கூப்பிட்டு தரல, ஓப்பன் பண்ணுவாங்க செகண்ட் டே. ஸோ நீங்க வந்து உங்க டாக்குமெண்டேஷன் இது எல்லாத்தையும் வச்சு நீங்க தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணாக்க வந்து உங்களுக்கு மறுபடியும் லெட்டர் இன்விடேஷன் அனுப்புவாங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த ப்ராசஸ். ஸோ குட் லக், பயப்படாதீங்க, ரொம்ப பயன்படுத்துறாங்க. நாங்க ஃபுல்லா 4 years கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்றோம். மெதுவா நீங்க கத்துக்கிட்டு மெதுவா வாங்க, அவசரம் ஒண்ணும் இல்லை. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் மோகன்ராஜ். ஸோ மோகன், உங்களுக்கும் அதே கேள்விதான். இங்க உள்ள யங் மைண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இந்த டூர் இந்த அளவுக்கு நீங்க வந்ததுக்கு லைக் இவ்வளவு ஷேர் பண்ணிட்டீங்க. பட் தென் அகாடமிக் வைஸ் வந்து ஜஸ்ட் த பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ என்ன சொல்றது, அவரேஜ் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்க சக்சீட் பண்ண? ஓகே, ஆக்சுவலி இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி படிச்ச பிள்ளைங்களுக்கு மட்டுமே எவரேஜ்னு மட்டும் கிடையாது. ரஃப்லி பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற முக்கியமான ஒரு த்ரெட்டே வந்து இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் தான். லோ செல்ஃப் எஸ்டீம்னா அதாவது நம்ம என்னைக்குமே யோசிப்போம், நம்மளால முடியுமா, நம்மளால வந்து இது செஞ்சா நம்மளுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்களா, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தோல் கலர் பாக்குறதுனால நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மள நிறைய எஃபெக்ட் பண்ணும், ஓகேங்களா? ஆனா என்னோட வந்து ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நாட்டுல வந்து சரி நம்மளோட as a பர்சனலா நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்ம எவ்வளவு பில்ட் பண்றோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன். நான் வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு ரூரல் ஏரியா இருந்து தான் நானும் வந்தேன் யூனிவர்சிட்டி படிக்க போறதுக்கு முன்னாடி. எனக்கு யூனிவர்சிட்டி போறதுக்கு முன்னாடி நானும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆங்கில மொழி சரியா பேச வராது, ஏன்னா அந்த விதமான வாய்ப்புகள் வந்து அவ்வளவு அமைய கிடையாது. ஆனா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போன பிறகு கிடைத்த வாய்ப்புகள், வேலை செஞ்ச அனுபவம், இது எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ற ஒரு விஷயம் தான். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ற முக்கியமான ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு காரணத்துக்கும் நீங்க கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுவாங்க ப்ரொசஸ் வேணும். சில பேருக்கு வந்து அது ஏர்லியாவே அமைஞ்சிரும், சில பேர் வந்து கத்துக்க தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த லோ செல்ஃப் எஸ்டீமா இருக்கட்டும், இப்ப சில பேர் ரொம்ப படிச்சவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் சொன்னாங்க கிடைச்சிரும் நீங்க நினைப்பீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஒன் திங், இது நான் சொல்ற ஒரு விஷயம். சில பேருக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிரும், சில பேர் கல்வியில ரொம்ப அறிவு, எல்லாமே பேஸ் ஆன் டைமிங் தான். முக்கியமா நீங்க எஃபர்ட்ஸ் போடுங்க, எந்த ஒரு காரணத்துக்கும் கை விட்டுறாதீங்க. ஏன்னா லைஃப் இஸ் அபவுட் லேர்னிங் ப்ரோசஸ். இட் டேக்ஸ் டைம். யூ லேர்ன் அபவுட் யுவர் செல்ஃப். Do mistakes as much you can, because at one day people will judge you. அந்த டைம் வந்து you are not afford to do mistakes. அதுக்கு தான் இந்த யூனிவர்சிட்டியை வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை சொன்ன மாதிரி தான் லிங்க்டினா இருக்கட்டும், உங்களோட நல்ல ரெஸ்யூமே பில்ட் பண்ண ஆரம்பிங்க, நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணுங்க. என்னோட ஒரே ஒரு முக்கியமான மெசேஜ், build your networking as much you can.
யார் சிஇஓ கூட்டிட்டு வர போறீங்களோ, ப்ரோக்ராம் செய்ய போறீங்களோ, அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்க, அவங்க கூட கனெக்ஷன் வச்சுக்கோங்க, அவங்க கூட ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற சான்சஸ் வந்து கூடியா இருக்கட்டும். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருக்கீங்க, ஒரு ஆள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஒரு எம்என்சி கம்பெனிக்கு போனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த பாதை எப்படி திறந்து விடுங்க. இன்னைக்கு நம்ம இந்தியன் கம்யூனிட்டி நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செக்டர் போறோம், இல்லைன்னா பிரைவேட்ல வந்து ரெண்டு விதமான பிரைவேட் செக்டர் இருக்கு. ஒன்னு வந்து எம்என்சி கம்பெனி, இன்னொன்னு வந்து ஷரிகத் சிந்திரியன்னு சொல்லுவாங்க. இந்த எம்என்சி கம்பெனியோட சர்க்கிள்ல வந்து நம்ம இந்தியன்ஸ் கம்யூனிட்டி, இந்தியன் கிராட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் வச்சிருக்கோம், ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யாராச்சும் ஒரு ஆள் உங்களை நீங்க வந்து எம்என்சி கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் வி நீட் டு சப்போர்ட் ஈச் அண்ட் அதர். சப்போர்ட்ன்றது வந்து சும்மா வைரல் பண்றது அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து டிசர்வ், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு இப்ப நீங்க ஒரு யூனிவர்சிட்டி மலாயா, யூனிவர்சிட்டி மலேசியா கலாந்தன் எப்படி நீங்க எல்லாம் ஒரு சர்க்கிளா இருக்கீங்களோ, ஒர்க்கிங் லைஃபும் அதே மாதிரி தான். ஒரு எம்என்சி கம்பெனினா அவங்க ஒரு சர்க்கிள்ல இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டர்னா அவங்க ஒரு சர்க்கிள்ல இருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க, வாய்ப்புகளை உருவாக்குங்க, இப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களை வந்து ஒரு கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு கூட்டிட்டு போகும். நான் இது ஏன் சொல்றேன்னாக்கா, நான் படிச்சு முடிச்சு ஒரு 6 வருஷம் ஆகுது. இது நான் பார்த்த சில விஷயங்கள். ஆல்வேஸ் ரிமெம்பர், டூ as much you can, put your efforts and all the very best. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச் டு ஆல் தி ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த செஷன் முடிய போற டைம் வந்துருச்சு. ஸோ ஆடியன்ஸ் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம், இல்லைன்னா அன்மியூட் பண்ணி கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு சேட் பாக்ஸ்ல கேள்விகள் இல்லை. And I think I can pass back the floor to the MC. Speakers, thank you very much. Thank you, Lavanya, for the section. Thank you so much, CUMIG and Lavanya Akka. கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. கியூமிக்கும் சரி, மிஸ் லாவண்யாக்கும் சரி, நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி நம்மளுடைய 3 ஸ்பீக்கர்ஸ்க்குமே. நம்மளுக்கு நிறைய விஷயத்த அவங்க அவங்களோட அனுபவத்தின் மூலமா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக நன்றி. அடுத்த செஷனுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி, அதாவது மீதம் உள்ள 3 ஸ்பீக்கர்ஸ் கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 3 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ மணி இப்போ வந்து 9:05, 9:08க்கு வந்துட்டு நம்மளுடைய அடுத்த ஸ்லாட் நம்ம போவோம். மீன்வைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா இதுதான் உங்களுக்கான சந்தர்ப்பம். ஸோ நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். நன்றி.
ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போதைக்கு யாருக்கும் எந்த கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த ஸ்லாட்க்கு போயிடலாம். மிச்சமுள்ள 3 ஸ்பீக்கர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அண்ட் மாடரேட் பண்றதுக்கு பானுஷாவை அழைக்கிறேன். பானுஷா, Yes, hi. ஓகே, over to you. நான் பேசுறது கிளியரா கேட்கல. இதாங்குது. கொஞ்சம் எக்கோ இருக்கிற மாதிரி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பன்ஷா நரீந்திரன். இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டியில இருக்க சம் ஆஃப் த பிரைட்டஸ்ட் யங் மைண்ட்ஸ் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். வெளியில இருந்து இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யார் இவங்கெல்லாம் வேற லெவல்ல சாதிச்சிருக்காங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் அவங்களை கேட்டா அப்படிலாம் இல்லை, இது எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு அவங்க கண்டிப்பா அதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸை எப்படி நம்ம எல்லாரும் அடையலாம் அப்படின்றது அந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்னைக்கு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் us for 1 more hour. Okay, let me first introduce all of you to our speakers. And முதல்ல we have Kanmani Batumalai. Hi, Senior. Hi. இவங்களை பத்தி சொல்லுங்க. She graduated from Universiti Malaya with Bachelor of Arts and Social Sciences, and she was a recipient of Icon Academy. அவங்க ஸ்டூடெண்டா இருந்த காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் கம்யூனிட்டி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. She started her career in a training firm as a research assistant. அதுக்கப்புறம் மீடியா இண்டஸ்ட்ரியில ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா she was a broadcast journalist in RTI. And after that, she was a health writer in Kodlu, an independent newspaper. And currently, her work revolves around the environmental sector. She is an analyst at Malaysian Green Technology and Climate Change Corporation. அது மட்டும் இல்ல, she is still a news anchor at RTI. And next up, நம்ம கூட இன்னொரு climate advocate இருக்காரு. Hi, Mogesh. Hi, Banisha. Mogesh is a marine biology graduate from Universiti Malaysia, Terengganu, and he was a recipient of Anugerah Pelajaran. Mogesh Patikina, he has been contributing a lot towards environmental sustainability, not just in Malaysia, but globally as well. And adukku palana, he has received a lot of awards, to name a few: Diana Awards and also Jane Goodall's Fruits and Shoots Awards. இவரோட அட்வொகசி ஒர்க் மலேசியால மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் அரேனாஸ்லயும் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது. இவர் ஸ்வீடன், நியூயார்க் போன்ற கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை பத்தி நம்ம அவருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், we have Ashviny Murugan. Hi, Ashviny. Hi, Vaishnavi. She graduated from Universiti Malaysia Pahang with Bachelor of Manufacturing Engineering Technology, specializing in pharmaceuticals. இவங்களும் எல்லா செமஸ்டர்லயும் ஜூன் ஃபீஸ் எடுத்து அனுகிரா பிளாஜரன் வாங்கியிருக்காங்க. அண்ட் கரண்ட்லி ஒரு MNC கம்பெனில செஞ்சுட்டு இருக்காங்க. She is an engineer at a global pharmaceutical company. So let's get to know all of them more. என்னோட முதல் கேள்விக்கு நான் போறேன். என்னோட முதல் கேள்வி is Ashwini. இதுக்கு ப்ரீவியஸ் செஷன்ல ஆல்ரெடி அனுகிரா பிளாஜரன் பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப ரீசனா செஷனுக்குள்ள ஜாயின் பண்ணவங்களுக்கு let's take them through what is Anugerah Pelajaran. Ashwini, நீங்க சொல்லுங்க இதோட ரிக்வயர்மெண்ட் என்ன, அண்ட் உங்களை மாதிரி இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Okay, வணக்கம். My name is Ashvini. Anugerah Pelajaran Diraja அரச விருது, யூனிவர்சிட்டியோட மிக உயர்ந்த ஒரு ஹையஸ்ட் ரெகனைசேஷன் இஸ் Anugerah Pelajaran Diraja. இந்த அவார்டை வந்து கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா மஜ்லிஸ் ராஜராஜ. நார்மலாவே this is like entitled for the IPTA students only, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். எவ்ரி இயர் டியூரிங் கான்வெகேஷன் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பிக்அப் பண்ணுவாங்க. ஒன் இஸ் பூமி புத்ரா மலேஸ், செகண்ட் ஒன் இஸ் நான் பூமி, அதாவது either he or she can be Indians or Chinese. ஓகே, இதோட ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து
Of course, they will see. University will evaluate us based on overall exam results. Like most of the cases, பார்த்தோம்னா first class pointer இருக்கணும் அப்படின்னு. It's not necessarily 3.75. ஏன்னா நம்ம ஐபிடிஏன்னு எடுத்துக்கும் போது different university will have different pointers. Like என்னோட யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.67 is the first class pointer. Even I achieved my pointers with 3.70 only. So based on your first class degree, they will evaluate. Second is நம்மளோட active participations and achievements in co-curricular activities. அப்புறம் third, involvement in corporate social responsibilities like social activitiesல like active-ஆ involve ஆவறீங்களா இல்லையான்னு. And then of course, university will evaluate is based on good behavior. அப்புறம் ஃபைனலா பார்த்து போனோம்னா leadership skills. இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வரும்போது லைக் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு விரும்புறேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இப்படி ஒரு அனுகிரா இருக்குன்னு யூனிவர்சிட்டி போனோடனே தான் எனக்கு தெரியும். அந்த டைம்ல கன்வர்ம் பண்ணும்போது இது ஒரு ஹையஸ்ட் அனுகிரா லைக் 2 பேருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் போது லைக் மோஸ்ட் ஆஃப் மை சீனியர்ஸ் சே நான் வந்து எம்பிபில ஒரு பாட்டா இருக்கணும், மஜ்லிஸ் வக்கீலான் பிளாஜார்ல இருந்தா மட்டும் தான் இந்த அனுகிரா என்டைட்டில் பண்ண முடியும், அது ஒரு ரிக்வயர்மெண்ட் இப்படி எல்லாம் சொன்னாங்க. அந்த ரிக்வயர்மெண்ட் நான் கேட்ட உடனே லைக் கொஞ்சம் பின்னாடி ஸ்டெப் வந்துட்டேன். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா எம்பிபி ஒன்ஸ் கால் எடுத்து வச்சுட்டோன்னே நம்ம டைம் போயிடும். லைக் என்னோட எய்மே பிடிபிடி என்ன பர்ன் பண்ணணும்னு தான். அது நடக்காது, பாயிண்டர் இறங்கிரும், டைம் பேலன்ஸ் இருக்காது. லைக் இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் ஹேப்பன். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ராப். அண்ட் தென் பட் நான் எம்பிபில தான் இல்லை, பட் வந்து ஃபேக்கல்ட்டிக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கிளப் இருக்கும் யூனிவர்சிட்டியில. அந்த கிளப்ல வந்து லைக் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் இயர் அப் டு 4th இயர் நான் வந்து மெம்பரா இருந்தேன். பட் லைக் நான் கிராஜுவேட் பண்ணும்போது எனக்கு அனுகிரா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டோன்னே ஃபர்ஸ்ட் எப்பியானோ இல்லையோ நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னடா நம்ம சீனியர்ஸ் அப்போ சொன்னாங்க எம்பிபில இருந்தா தான் கிடைக்கும்னு, நம்ம தான் எம்பிபிலே இல்லையேன்னு. ஸோ வந்து ஜூனியர்ஸ் இயர் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் நீங்க இந்த அனுகிரா கிடைக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் லைக் why not you can give a ட்ரை பண்ணாதானே தெரியும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது என்னோட சீனியர்ஸ் சொன்னாங்க, ஈவன் நானே பார்த்திருக்கேன், அவங்க இந்த அனுகிரா கிடைச்சவங்க எல்லாமே என்னோட யூனிவர்சிட்டியில எம்பிபில இருந்தா மட்டும்தான் அந்த அனுகிராவை கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து நான் எம்பிபில இல்ல, பட் ஏதோ வேற எதுல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருந்தனால எனக்கு இந்த அனுகிரா வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ லைக் நம்ம வந்து எதையுமே ட்ரை பண்ணி பார்த்தாதான் தெரியும். அவங்க லைக் இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு பயந்து போயிட்டு பின்னாடி எல்லாம் வந்துடாதீங்க. That's it, Anush. Okay, thanks for taking this question. So இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் டேக்அவே நான் என்ன பார்க்குறேன்னா, மற்றவங்க நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க, பட் அது எல்லாமே நம்மளே லிமிட் பண்ணிக்க கூடாது. ஸோ அனுகிரா பிளாஜரன் டிராஜை தவிர உங்க யூனிவர்சிட்டியில வேற என்ன கேட்டகரிஸ் ஆஃப் அனுகிரா இருக்கு? Okay, of course, Anugerah Pelajaran Diraja வந்து highest recognition. After this, Anugerah, we have Anugerah Chancellor, Anugerah Neck Chancellor, Anugerah Emas University இருக்கும். Besides that, என்னோட யூனிவர்சிட்டி வந்து இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டினால லைக் வெளியே தேர்ட் பார்ட்டிஸ் அனுகிராஸ் கூட இருக்கும், லைக் பெட்ரோனாஸ், டெலிகாம், அப்புறம் பெரோடுவா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குற அவார்ட்ஸ் கூட நிறைய இருக்குது. Thanks, Ashwini. And just for the participants' knowledge, academic achievement இருந்தா மட்டும்தான் அனுகிரால நம்ம அப்ளை பண்ண முடியும் இல்லை. எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து நிறைய கேட்டகரிஸ் அவார்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் UPNM வந்து சுக்காரேலா ஒன்ஸ் பேஸ் பண்ண அவார்ட்ஸ் கூட இருக்கு. ஸோ ஈவன் தோ யூ மைட் நாட் பி அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர் கிராஜுவேட், but you are active in voluntary work, you can still be eligible for an award. And I believe UNT வந்து industry specific awards could have like for example Petronas Chemical Cylinder has awards and so on. So and with that, let me direct my next question. Kanmani, you are an icon academic. So நீங்க சொல்லுங்க, icon academicனா என்ன? இதுக்கு நீங்க எப்படி பேர் வச்சிருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கண்மணி. நான் பேசுறது தெளிவா கேக்குதா பனுஷா? ஓகே. பல்கலைக்கழகம் அப்படின்னு வரும்பொழுது
அது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஸ்டடீஸை நம்ம முடிக்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய அக்னாலேஜ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் நடக்கும். அதாவது நீங்க எஸ்பிஎம் முடிச்சாலே பார்த்திருந்திருக்கலாம், ஒரு சில அனுகிரா கிடைச்சிருக்கோம், பிளஜர் எல்லாம் கிடைச்சிருக்கோம். அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லயும் நீங்க படிச்சு முடிச்சிட்ட பிறகு உங்களோட டேலண்ட்டை அக்னாலேஜ் பண்ற வகையில பல விருதுகள் இருக்கும். அஸ்வினி சொன்ன மாதிரி ஹையஸ்ட் விருது அனுகிரா பிளாஜரன். அதற்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பார்ட்டிசிபேஷனை பேஸ் பண்ணி ஃபேக்கல்டி லெவல்ல, டிபார்ட்மெண்ட்ஸ் லெவல்ல, யூனிவர்சிட்டி லெவல்ஸ்ல மத்த நிறைய அனுகிராஸ் வந்து வழங்கப்படும். அப்படி யூஎம்ல இருக்கக்கூடிய இன்னொரு அனுகிரா தான் ஐகான் அகாடமிக் யூஎம். அதாவது என்டையர் யூனிவர்சிட்டில இருந்தே 10 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இவாலுவேட் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட் என்ன வகையில இருக்கு, அடுத்து நீங்க என்ன மாதிரியான பார்ட்டிசிபேஷன் லோக்கலி ஐ மீன் யூனிவர்சிட்டி லெவல்ல நீங்க என்ன பார்ட்டிசிபேஷன் செஞ்சிருக்கீங்க, அடுத்து நேஷனல் லெவல்ல உங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல உங்க பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இவாலுவேட் பண்ணி வழங்கப்படுற ஒரு அவார்ட் தான் அனுகிரா ஐகான் அகாடமிக் யூஎம். ஆக மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கப்பட்டது. எவ்ரி இயர் இது வந்து கிடைச்சிட்டே இருக்கு. மேபி எவ்ரி இயர் இதோட பெயர் வந்து மாற்றப்படும். சில இயர்ஸ்க்கு வந்து அனுகிரா ஐகான் அகாடமிக்னே ரீட்டைன் பண்ணுவாங்க, சில இயருக்கு வந்து அது வந்து மாற்றப்படும். பட் இதை வழங்குறது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மலாயாவோட அலுமினாய் குரூப். அவங்க தொடர்ச்சியா மாணவர்களுக்கு வந்து இந்த அவார்டை வழங்கிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து நிறைய அவார்ட்ஸுமே இருக்கு கொடுக்கறதுக்கு. பட் இந்த பர்டிகுலர் அவார்ட்க்கு இதுதான் பாயிண்டர் அப்படின்ற ஒரு நிர்ணயம் கிடையாது. அடிப்படையில நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தீங்கன்னா நீங்க அகாடமிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. பட் இந்த அனுகிராக்கு வந்து நீங்க இதுதான் எடுத்திருக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் உங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு பிறகு உங்களை வந்து ஒரு இன்டர்வியூக்கு அழைப்பாங்க. செலக்டட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டவங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போய் அங்க ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க அவங்க இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, எப்படி பேசுறீங்க, அவங்களை எப்படி ப்ரெசென்ட் பண்றீங்கன்றதையும் பொறுத்து அதுல இவாலுவேட் பண்ணி வழங்கப்படுற ஒரு அனுகிரா தான் இந்த அனுகிரா. சோ இதற்கு நான் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அனுகிரா இருக்குன்றதெல்லாம் வந்து எனக்கு ஃபைனல் இயர் வரைக்கும் தெரியாது. வழக்கம் போல நம்ம படிக்கிற டைம்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தோம்னா மத்த ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய டேக் பார்ட் பண்ணியிருக்கேன். யூனிவர்சிட்டி லெவல்ல, அதாவது காலேஜ் லெவல்ல, ஹாஸ்டல் லெவல்ல, ஃபேக்கல்டி லெவல்ல, ஹெச்இபி, சில யூனிவர்சிட்டியில ஹெப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த லெவல், அதுக்கப்புறம் நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ்ல டேக் பார்ட் பண்ணி பிறகு இன்டர்நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேஷனும் இருந்தது. அதாவது நீங்க எத்தனை பேர் ஜினசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஐ மீன் கண்டிப்பா நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதாவது ஜப்பான் கவர்மெண்டும் மலேசியன் கவர்மெண்டும் ஒன்றாய் இணைந்து ஜப்பானுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரோக்ராம்க்கு அனுப்புவாங்க. அது ஜப்பான் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ற ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி மலேசியாவை பிரதிநிதிச்சு யூஎம்ல இருந்து நான் போயிருந்த பட்சத்துல இதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு என்னோட ஃபேக்கல்ட்டில ஷார்ட் லிஸ்ட் பண்ண பேர்ல என்னோட பேரும் இருந்தது. தென் இன்டர்வியூக்கு அழைச்சாங்க, ஒரு ரெசுமி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த அவார்ட் வந்து கிடைச்சது. Thanks for the sharing, Senior. என்னோட அடுத்த கொஸ்டின் இருக்கு முகேஷ். முகேஷ், நீங்க சொல்லுங்க, you were a recipient of Anugerah Pelajaran. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இதை கிடைக்கணுன்றதுக்காக இந்த ரிக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? How did it happen? Thank you so much, Manusha. எல்லோருக்கும் வணக்கம். First of all, thank you so much for the opportunity to share today. உண்மையா சொல்ல போனா வந்து எனக்கு அனுகிரா பிரஜரன் ராஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே வந்து எனக்கு தெரியாது. And I went to the university with the thought that it's going to be a lot easier than school. ஏன்னா வந்து இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறப்ப வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, பரவாயில்ல இப்ப நீ கஷ்டப்படி, அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி போனாக்கா எல்லாமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. But then anyway, back to your question, you know, really the award wasn't at all my aim. அது நான் எய்ம் பண்ணிக்கிட்டு வந்து I didn't go along with the academic journey, but there's one thing that I was a fan for before I even started my first year, which is because எனக்கு வந்து UMT அப்படின்னு ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியாது when I finished my school, which is a shame, but still you know, I've always been a huge fan of my Vice Chancellor, Prof. Dr. Nuraini, now a former Vice Chancellor. She's now with the Institute of Oceanography. And I knew her I knew that, you know, from the very first day that I got into the university that, you know, I need to meet her, you know, because you may ask why, because when I first got into the uni,
and even before like I said, I didn't know anything about UMT. So when I was, trying to dig a lot of information about this university and the course that I was gonna enroll, which is marine biology, I found my VC who have been part of the UN Ocean Committee, which எனக்கு வந்து மிந்தில இருந்தே வந்து getting into the UN system has always been my dream. So and of course, like if you want to know more about the UN system and how fascinating it is, we can definitely have like a entire separate session on that. I would love to share with everyone. But back to the story, probably because of that, during the orientation, the first week now the UMT க்கு போன பிறகே வந்து the first thing that I did was to volunteer myself to be the oath reader, Pembaca Ikrar. So and I was the only Indian in the entire crowd of new students, which even that wasn't as exciting, because the fact that I wanted to volunteer is because I wanted to stand next to the VC. So because I wanted to meet her, right? So then that's when my entire uni life came to an official start, and my academics was pretty good. I think because though everything was new to me, because நான் வந்து apply பண்ணது வந்து வேற course, எனக்கு கிடைச்சது வந்து marine biology. எனக்கு வந்து கிடைச்ச பிறகு வந்து I was a bit skeptical, எனக்கு இந்த course வந்து நான் செய்ய முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. But then slowly நான் வந்து முதல்ல எல்லாமே கத்துக்க வந்து it was actually extremely interesting. So a quick flashback to my childhood. I actually grew up in Labuan. So surrounded by the oceans. I spent half of my childhood on an island, which brought me really close to the ocean. So when I got marine biology, I thought it was just the universe setting things up for me lah. So anyway, my first year, I was quite active in the Indian Cultural Society, or it's also called Club Kebudayaan Bharadam in UMT. And I learned so much from the seniors, especially made great friends, and in fact, I'm still indebted to a lot of them who have really been part of my life, and for who have contributed to what I've become today. And then in my second year, I was thinking, why not I do something that's really close to my heart, which was the oceans. So while I was thinking, what to do, எனக்கு வந்து எப்போதும் யோசிக்கும், ஏன் வந்து நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல கத்துக்கிறது வந்து எப்போதும் இந்த கிளாஸ் ரூம்ல மட்டும் இருக்கு, why not we bring this to the community? And I've always thought that environmental education, environment சொல்றப்ப வந்து usually அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து environment பத்தி வந்து கத்துக்க முடியும். climate change அப்படின்னு சொல்றப்பே வந்து ரொம்ப பேருக்கு வந்து நான் படிக்கிற காலத்துல இருந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. இன்ஃபேக்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து climate change அப்படின்னு வந்து they only know climate change like from school textbooks and all, but they don't know what exactly is climate change. So then I was thinking, why not do something to address this gap? So that's when I actually founded Project Ocean Hope, which is a youth-led initiative. And அதை வந்து எதுக்கு கிரியேட் பண்ணேனாக்கா வந்து to translate jargons and technicals around environment into a language that can be easily understood by people. So and then we ran workshops, training, school outreach programs for the locals. We work with the fishermen, roadside stall vendors and all that. And then from there, I had the opportunity to speak and represent the university first. And then I represented Malaysia at conferences locally and overseas. And I'm now advocating for climate change, like you mentioned earlier in the beginning. And I've also founded 3 other youth-led initiatives, and currently working with multiple ministries and the UN agencies, like I've always dreamt, UNICEF, UNDP, UNHCR. So, what I'm trying to say here is, like me, I wasn't involved. எனக்கு வந்து climate change, environment அப்படின்னு வந்து நான் UMTக்கு போற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. So what I'm trying to say is, like, you can start from scratch. You may not know anything about a subject, but if you're really passionate about it, you can succeed and you can excel. And I would really like to take this opportunity to also thank everyone who have been by my side. And if it's not too early, to also promote my socials, but if you'd like to know more about what I do, you can, of course, look me up on Instagram, Facebook, and wherever else you can find me. Thank you. Very interesting sharing. Thanks, Mogesh. So இவங்க 3 பேரு கிட்ட இருந்து சொப்பா நம்ம என்ன எடுத்துக்க முடியுதுன்னா, the journey is what is more important. நம்ம ஒரு பேஷனோட ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா ரெக்கக்னிஷன்ன்றது அதுவே தானா தேடி வரும். And with that, I move on to my next question.
நீங்க கண்மணி அண்ட் அஸ்வினி 2 பேருமே உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ இயர்ஸ் ஆகுது. ஸோ உங்களோட அகாடமிக் அச்சீவ்மெண்ட் உங்க கரியர்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்திருக்கு? லைக் would you easy to kickstart your career compared to others? Let's hear from Ashviny. Hi, I'm audible now? Yes. Okay. ஓகே, நான் இப்போ வந்து நோவுஜன் ஃபார்மா அப்படின்ற ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் அ மல்டிநேஷனல் கம்பெனி. தி ஃபர்ஸ்ட் pharmaceutical company accredited by US FDA. 2020ல UMP விட்டு லைக் நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரெயினியா தான் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணேன். ஆஃப்டர் தட் லைக் நோவுஜன் இட் செல்ஃப் லைக் absorbed me, then they given me job offer as junior executive. Like once like internship முடிச்சிட்டோனே நான் வந்து ஜூனியரா அந்த கம்பெனிலே ஜாயின் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து எப்ப நடந்துச்சுன்னா before I get to know that I'm entitled for Anugerah Pelajaran Diraja. And then award கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதையே லைக் எனக்கு வந்து எது ஒரு அட்வான்டேஜா இருந்துச்சுன்னா my company itself it's a international company, பட் ஆனா அந்த கம்பெனியே அவங்களோட வெப்சைட்ல வந்து என்னை ரெக்கனைஸ் பண்ணாங்க நான் இந்த மாதிரி ஒரு அவார்ட் எடுத்ததுக்கு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தோம்னா within 1 year of working experience, I have been promoted from junior executive to executive. Okay, so career kick start பண்ண இந்த அவார்ட் கண்டிப்பா ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். That's it, Vanisha. சொல்லுங்க, இந்த ஐகான் அகாடமிக் விருது உங்க கரியருக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுத்திருக்கு? இந்த நான் கிராஜுவேட் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது படிச்சு முடிச்சுட்டு எனக்கு 7 செமஸ்டர்ஸ் தான் இருந்த பட்சத்துல 8 செமஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் கிராஜுவேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அதற்கு முன்பே வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதற்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதாவது நம்மளோட முதல் ஜாப்க்கு போறதுக்கு பாயிண்டர் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது, பட் ஒரு டீசென்டான பாயிண்டர் வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3.3க்கு மேலேயாவது வச்சிருக்கணும். சோ தட் அந்த காம்படிஷன்ல எனக்கும் அந்த காம்படிஷன்ல வந்து நான் டேக் பார்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து உங்களால ப்ரூவ் பண்ண முடியும் நீங்க ஒரு நல்ல பாயிண்டர் வச்சிருந்தீங்கன்னா. ஏன்னா பொதுவாவே ஜாப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணக்கூடியவங்க உங்களை எப்படி இவாலுவேட் பண்ணுவாங்க? ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்துல முக்கியமான ஒரு இவாலுவேஷன் பாயிண்ட் வந்து உங்களோட சிஜிபியா இருக்கும். பட் என்னோட வேலைக்கு அது மட்டுமே ஹெல்ப் பண்ணல. என்னோட பாயிண்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்டராகவே இருந்தாலுமே அது எனக்கு 100% அதுதான் என்னோட வேலையை டிட்டர்மின் பண்ணிச்சுன்னு இல்லை. நான் டிக் பார்ட் பண்ண மற்ற ஆக்டிவிட்டிஸ், அதாவது யூனிவர்சிட்டி டைம்லே தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி, அப்புறம் காலேஜஸ்ல டேக் பார்ட் பண்ண விஷயங்கள், ஹெச்இபில டேக் பார்ட் பண்ண விஷயங்கள் தான் என்னோட எல்லா கரியருக்குமே ஒரு அடித்தளமா இருந்தது. அந்த வகையில எனக்கு இந்த மாதிரி ஐபிடி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற ஒரு ரோட் ஷோ மூலியமா தெரிஞ்ச ஒரு சில பர்சனல்ஸ் மூலியமா கிடைச்சதுதான் என்னுடைய முதல் வேலை. சோ எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலியமா நம்ம லேவரேஜ் பண்ண கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸ் மூலியமாக தான் கிடைச்சது. I did my degree in Indian Studies, அதாவது Faculty of Arts and Social Scienceல தமிழ்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டிகிரி தான் இந்தியன் ஸ்டடீஸ், லிட்ரேச்சர் அண்ட் கிராமர் பொதுவா அதை படிப்போம். அதுக்கப்புறம் I did my minor in Southeast Asian Studies, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட எக்கானமி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம படிப்போம், ஏன்னா அது மைனர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால. சோ இது முழுக்க முழுக்க ஒரு சோஷியல் சயின்ஸ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு டிகிரி. இதை வச்சுட்டு மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்றதுக்கு எனக்கு என்னோட பாயிண்டர், என்னோட ஸ்கில்ஸையும் சேர்த்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ தட் ஐ வாஸ் ஸ்டில் லுக்கிங் ஃபார் மை பேஷன். அந்த டைம் எனக்கு வந்து தெரியல எக்ஸாக்டா நான் எந்த லைனுக்கு போறேன். என் கையில வந்து டிகிரி இருக்கு, என் கையில என்னோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, பட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல நான் எங்க போகணும் அப்படின்னு. ஐ வாஸ் ஸ்டில் லுக்கிங் ஃபார் மை இன்ட்ரெஸ்ட், என்னோட பேஷன். ஆக பாலிசிஸ், அதாவது எனி பாலிசிஸ், பப்ளிக் பாலிசிஸ் ஐ வுட் சே, அதுல தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது. ஸோ நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாபை எஜுகேஷன் ரிலேட்டடான பாலிசிஸை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணேன். பேரலலி சில ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ற வேலைகளும் அதுல இருந்தது.
ஸோ எப்படி மலேசியாவோட எஜுகேஷன் பாலிசி குறிப்பா இந்தியன்ஸ்க்கு மத்தியில டெர்ஷரி எஜுகேஷன் பாலிசிஸ் எவ்வளவு தூரத்துக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு வேலை தான் என்னோட முதல் வேலை. ஸோ இதற்கு பாயிண்டர் தான் 100% ஹெல்ப் பண்ணிச்சா கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. பட் எனக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணுது. என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு, அந்த ஜாப் மார்க்கெட்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ஆஃப்கோர்ஸ் என் பாயிண்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஆனா அந்த வேலையை செக்யூர் பண்றதுக்கு எனக்கு மத்த விஷயங்களும் தேவைப்பட்டது. சோ இந்த செஷனை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜேர்னி டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸின்னு வரும்போது எக்ஸலன்ஸ் அப்படின்றது எஜுகேஷன்ல மட்டும் கிடையாது. நீங்க ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கணும்னா நீங்க எஜுகேஷன்ல மட்டுமே 100 மார்க்ஸ் எடுத்தா பத்தாது. உங்களுக்கு சஃபிஷியன்ட் ஸ்கில்ஸ் வேணும். நீங்க ஒரு ரெசிலியன்ட் பர்சனா இருக்கணும். நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கரியர்ல அச்சீவ் பண்ணணும், ஒரு நல்ல கரியர் செக்யூர் பண்ணணும் அப்படின்னாலே ஆட்டிடியூட் தான் மெயின். யூ மஸ்ட் ஹேவ் த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், பட் இன் ஆர்டர் டு பி அ காம்பிடென்ட் பர்சன் இதோட சேர்ந்து உங்களோட ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். சோ அந்த ரைட்டான ஆட்டிடியூட டெவலப், அதாவது இந்த லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட், வில்லிங்னஸ் டு லேர்ன், அந்த கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட டெவலப் பண்ணதுனால கிடைச்சதுதான் என்னுடைய முதல் வேலை. அதுக்கப்புறம் நான் செஞ்ச எல்லா வேலையுமே டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்த வேலைகள், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத வேலைகள் அடிப்படையில. ஐ மீன் இண்டஸ்ட்ரீஸ் டிஃப்ரெண்டா. ரெண்டாவது வேலை வந்து நான் மீடியால செஞ்சேன், ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்டா. நான் ஒரு நியூஸ் ஆங்கரா இருந்தேன். இப்பவும் நான் நியூஸ் ஆங்கரா இருக்கேன். அது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாப் மாதிரி நான் செஞ்சுட்டு இருக்கேன். தேர்ட் ஜாப் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹெல்த் அனாலிஸ்ட் அண்ட் ரைட்டரா இருந்தேன். அகெயின் பப்ளிக் பாலிசிஸ் தான் இங்கேயும் வருது. ஹெல்த் பாலிசிஸ் ஆரம்பத்துல எப்படி எஜுகேஷன் பாலிசிஸை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஹெல்த் பாலிசிஸை ரிசர்ச் பண்ணதுக்கான வேலைகளை செஞ்சேன். இப்போ நான் மலேசியன் கிரீன் டெக்னாலஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கார்பரேஷன் MGTC, இது வந்து ஒரு ஏஜென்சி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் வாட்டர். இதுல வந்து ஒரு அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா மலேசியால நிறைய கிரீன் டெக் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான பாலிசிஸை வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மலேசியாவோட கிரீன் டெக்னாலஜி இன்னோவேஷன் ரோட் மேப்பை MGTC டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் உட்படுத்தின ஒரு ரோட் மேப். அந்த ரோட் மேப்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செக்டர், மலேசியால இருக்கக்கூடிய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செக்டர்ல என்ன மாதிரியான இனோவேஷன் எடுத்துட்டு வந்து கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனையை வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு யூனிட்ல வந்து நான் வந்து ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. உங்களோட career and especially your work in public policy பத்தி I will talk further about it with you later. என்னோட அடுத்த கேள்வி is to Mogesh. நீங்க ஸ்டூடெண்ட் போது you have been an active participant in environmental related causes. But நீங்க புதிய அந்த காலகட்டத்துல உங்க கூட படிச்ச சக மாணவர்கள், உங்களோட peers, அவங்களோட ப்ரையாரிட்டிஸ், அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இன் சோஷியல் காசஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் வனிஷா. நான் ஃபேரா இருக்கிறேன்னாக்கா வந்து லைக் my Indian peers can be divided into a few categories lah. To say mother group of students நீங்க பாத்தீங்கன்னா வந்து very studious. You know, they only study, they sit in the room, you know, class முடிச்சிட்டு room போறது, room முடிச்சிட்டு class போறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. So இந்த மாதிரி students வந்து நிறைய பேர் இருப்பாங்க. And you know, this was prioritized in the previous session. I mean, I saw a lot of people who were speaking about this. But I'd like to emphasize again, you know, I've heard this from people saying that, you know, நீங்க படிக்கிற புக்ல மட்டும் உலகம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க வந்து வெளியே போயிட்டு அந்த உலகம் வந்து ஒரு புக்கு மாதிரி நீங்க நினைச்சு நீங்க படிக்கணும். Because the world has so much to offer to you. And of course, when you're in a university, you know, to students who are in your first year, use this academic journey as you know, university as a place for you to learn things. நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் வந்து you know, you don't learn a lot of things, because once நீங்க வந்து வேலைக்கு வந்து நீங்க போறப்ப வந்து they don't only see your academics, you know, forget about all these awards and recognitions. You know, when you want to go for work, நீங்க வந்து உங்களோட academics மட்டும் பார்க்க மாட்டாங்க, but then they see what are other soft skills that you know, you've learned throughout your you know, academic years. So second group of students that I've seen are those who are really active. You know, you can see them everywhere. எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து கலந்துக்குவாங்க, எல்லா ஈவெண்ட்லயும் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா எல்லா ஈவெண்ட்லயும் இருப்பாங்க. But then you know, education varrappa வந்து they're probably just not interested in education.
but it's not that they can't do well, it's just that, sometimes we see ரொம்ப sad because they are very interested in co-curricular activities, but then because they're all too tied up with activities, they don't have time to study. And I've seen my friends coming to me, and then even in a group, they come and say, we're too busy with programs and all, how do you find time to study? So that is the second group of students. The third group of students are those who are just not interested in anything. They don't want to do anything. They want to study. They don't want to get involved in any activities. They just want to go lepak. They just want to talk to friends and all that. And I think this is a waste of time because, these people are, of course, even when ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க, but then நம்ம சுத்திலே இருப்பாங்க. And don't get influenced with people like this, because when you are there, when you are in a university, you are considered a privileged person over many others who do not get the luxury of getting into university. And I feel that you need to make use of that, because ரொம்ப பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது, யூனிவர்சிட்டி போறதுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்காது. But when you're there and you don't make a good use of it, then it's a waste lah. So you need to first know why you are there, and not just for the sake of a piece of paper that you will get after you graduate. Because like I said, by the time you go out and you face the real world, it's already too late. And the final group of students are the ones who would learn. I mean, probably they might not have been so, but when they start getting into university, they will learn how to manage the time properly, prioritize things, who does well in both studies and co-curricular activities, and they're the ones who know what they do, and you would see them learning all the way through their uni years, and trying to get as much as they can out of everything they do. And in the many group of students now, and they usually they will excel lah. And one of the biggest challenge that I have personally faced throughout my journey is managing time. It's not that like Miss Kanmani, Ashviny, yourself, Banusha, and a lot of other speakers who have presented before. It's not that we have like this magical talent that we can do everything on our plate. It's all about managing time. So like I mentioned, you have to make use of everything that you have lah. So actually when the another 3 years la when na padikirappa when I did a lot of things. I love writing, so I wrote a lot of opinion articles. I also learned programming. With so many things in my plate, I learned how to manage my time and work properly lah. And I know I need to study and do other things at the same time. With all that, I should also not compromise spending time for myself, friends and family. So நீங்க முதல்ல discuss பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி you have to also spend time with your friends and your family, because you shouldn't be just tied up with everything in the university alone. So it all comes with how you prioritize your work, how you prioritize things around you. And how I usually work is that I do checklists, and my room is always full of sticky notes with reminders and all that. And I'm sure a lot of you would do that. So continue doing that. If you're going on the right track, you will attract like-minded people. And two things that you need to remember. First is, live your life for yourself, because you may lose people you trust overnight, and some strangers can replace that place even overnight also. So don't live for others. So மத்தவங்க என்ன சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு இடத்துக்கு நீங்க போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க, you follow your dream. And second is, don't be afraid to make mistakes along the way and to get criticized. No critic is a bad critic. So ஒவ்வொரு comments நீங்க ஒரு நல்ல கிரிட்டிக்கா நீங்க எடுத்துக்கிட்டு you move on with your life. Thank you. Over to you, Vanisha. Thanks, Mogesh. உங்களோட answer, I hope it helps students over here evaluate themselves, know which category that they are in. Okay, and with that, back to you, Kanmani. நீங்க ஒரு மல்டி ஃபேக்கட்டட் கரியர்ல இருக்கீங்கன்னு சொல்லலாம். மீடியால தொடங்கினீங்க, and then you were a health writer, and now you are in the environmental industry. So இந்த journey and transition நீங்க எப்படி பாக்குறீங்க? கரியர் டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான பாத் கிடையாது இல்லையா? சோ நீங்க ஆரம்பத்துல ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு மாறணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கெயின் தியர் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க வர முடியும் அப்படின்னு கேட்பாங்க. சோ கரியர் டிரான்சிஷன்
ஒரு நெகட்டிவான விஷயம் கிடையாது. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் பேஷன். நீங்க வந்து உங்க சோலை வந்து ஃபீட் பண்ணணும். ஒரு வேலையே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா சில பேருக்கு சலிப்பு தட்டும், எனக்கு சலிப்பு தட்டுது. அப்படி சலிப்பு தட்டுறப்போ நான் அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கேன். பட் இது எப்பவுமே ஒரு ஸ்மூத்தான ஜேர்னியா இருக்காது. அது நான் வந்து இங்க வந்து பதிவு பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். கரியர் டிரான்சிஷன் செய்யறப்போ, என்டையர்லி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு செய்யறப்போ, நீங்க மேபி திரும்பவும் அந்த இண்டஸ்ட்ரியில ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா உங்களோட சேலரி வந்து மேபி ரொம்ப ஹையா இருக்காது கரியர் டிரான்சிஷன் செய்யறப்போ. சோ நான் மாணவர்களுக்கு, அதாவது இது கேட்டுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புவேன்னா, உங்களோட பேஷனை நீங்க ஏர்லியாவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இட்ஸ் பெட்டர் டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ். சோ நீங்க படிச்சுட்டு இருக்கிறப்போவே ஃபர்ஸ்ட் இயர் பிரேக் வரும், செகண்ட் இயர் பிரேக் வரும், தேர்ட் இயர் பிரேக், ஃபோர்த் இயர் பிரேக்லாம் இருக்குல்ல, அப்பவே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இன்டர்ன்ஷிப்ஸ் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில உங்களோட ஹார்ட் கேளுங்க. உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு நீங்க கேட்டுட்டு போயிட்டு செய்யறப்போ உங்களுக்கு தெரியும் எந்த டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிக்கும். அல்டிமேட்லி ஐ நோ மை பேஷன் லைஸ் ஆன் பப்ளிக் பாலிசி. சோ நான் செஞ்ச எல்லா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில நான் செய்யற எல்லா வேலையுமே பப்ளிக் பாலிசியை ஒட்டி செய்யக்கூடிய ஒரு வேலை தான். சோ எனக்கு டீப் இன் மை ஹார்ட் எனக்கு தெரியும் ஐ வாண்ட் டு டூ சம்திங் வித் பப்ளிக் பாலிசின்னு. பட் எந்த இண்டஸ்ட்ரீஸ்ல நான் அது செய்ய போறேன் அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர். ஸோ ஃபண்டமெண்டல் நாலேஜ் எனக்கு இருந்ததுனால இண்டஸ்ட்ரீஸ் ஷிஃப்ட் பண்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா படல. பட் ஈவன் தென் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் ஒரு 2 years முடிச்சு இன்னும் கான்டாக்ட் மூலியமாக தான் இன்னொரு வேலைக்கு ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன், அதாவது ஆர்டிஎம்மோட இன்டர்வியூ. ஸோ அங்க போனோடனே அங்க டைவர்சிஃபைடான ஏரியாஸ்ல என்னோட பப்ளிக் பாலிசியோட வேலையை என்னால் செய்ய முடிஞ்சது. அதாவது நம்ம வந்து ஃபோக்கஸ்டா எஜுகேஷன் மட்டும் இல்லாம எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் பாலிசிஸ், யூத் ரிலேட்டட் பாலிசிஸ், அப்புறம் கிளைமேட் ரிலேட்டட் பாலிசிஸ், சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஓவராலா பார்த்தோம் அந்த வேலையில. என்னோட தேர்ட் வேலையில நான் இன்னுமே வந்து ஏதாவது ஒரு நிச்சா அண்ட் இன்டெப்தா இந்த பாலிசி அனாலிசிஸ்க்கு போகணுன்ற ஒரு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் பாலிசி. ஸோ ஆர்டிஎம்ல இருக்கும்போதே என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் நான் பப்ளிக் பாலிசியில செய்ய ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் அது முடிய போற டைம் எனக்கு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டக்குன்னு போக முடியல. ஏன்னா நான் மீடியான்ற ஒரு பிராண்ட்ல இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, நான் இன்னொரு மீடியா, பட் ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு மீடியா, அந்த மீடியா வந்து கோட் ப்ளூ, இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் நியூஸ் அவுட்லெட். அந்த அவுட்லெட்ல ஹெல்த் ரிலேட்டடான நியூஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவோம். ஹெல்த் as in இட்ஸ் நாட் லைஃப் ஸ்டைல் கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ். நீங்க இத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை எக்ஸசைஸ் செய்யணும், இவ்வளவு சாப்பிடணும், அந்த கைண்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இல்ல. பியூர்லி MOH அண்ட் முஸ்தில இருந்து வரக்கூடிய ஹெல்த் ரிலேட்டடான பப்ளிக் பாலிசிஸை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு வேலை. எனக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. என்னோட தீசிஸ் இன் மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்டு நான் செஞ்சதுனால நான் அதை எடுத்துட்டு இன்டர்ன்ஷிப்க்கு போனேன். இமேஜின் நான் ஆஃப்டர் 3 years ஆஃப் ஒர்க்கிங் நான் திரும்பவும் இன்டர்ன்ஷிப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஐ சே பிகாஸ் ஐ ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் இல்லையா. என்னன்னா ஹெல்த் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், யூ ஆர் நாட் அ ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா. ஸோ நான் அந்த மாஸ்டர்ஸ்ன்ற ஒரு டூலை பயன்படுத்தி நான் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் செய்ய போறேன் இங்க. பிகாஸ் நான் ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் லெவரேஜ் பண்ணிக்கணும், என்னோட ஃபைனல் இயர் தீசிஸ் ஹெல்த் மேட்டர்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் காட்டி இன்டர்ன்ஷிப் 3 months செஞ்சுட்ட பிறகு 4th month நானா தான் கேட்டேன், எனக்கு இங்க வேலை கிடைக்குமா, நான் என்னோட வேலையை இங்க செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க கேட்காட்டி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, நீங்க தேடி போகாட்டி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. யூ ஹேவ் டு ஆஸ்க், யூ ஹேவ் டு லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நானா கேட்டதுனால எனக்கு கொடுத்தாங்க. அப்ப நான் பார்ட் டைமா அது செய்ய ஆரம்பிச்சேன். பிகாஸ் எனக்கு வேற கமிட்மெண்ட்ஸும் இருந்தது. நான் ஸ்டில் ஆர்டிஎம்ல நியூஸ் ஆங்கரா இருந்தேன், நான் டியூஷன் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இதை பார்ட் டைமா செய்ய ஆரம்பிச்சேன். அது கரெக்டா கோவிட் ஆரம்பிச்ச காலகட்டம்ன்றதுனால எல்லாம் ஆன்லைன்ல போனதுனால என்னால ஜகல் பண்ண முடிஞ்சது. இந்த மல்டிபிள் வேலையிலயும் என்னால ஜகல் பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் செய்யறதுக்கு பேரலா நான் என்னோட மாஸ்டர்ஸ் தீசிஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி அதற்கு பிறகு அங்க ஃபுல் டைம் ஜாப் எடுத்து ஒரு 2 years அங்க வந்து ஹெல்த் ரைட்டர் அண்ட் அனலிஸ்டா இருந்தேன். அப்படி இருந்த காலகட்டத்துல நாங்க ஸ்லோலி ஹெல்த் பேசிட்டே இருக்கிறப்பவே நாங்க கிளைமேட் சேஞ்ச் பத்தியும் பேச ஆரம்பிச்சோம். எப்படி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹெல்த் வந்து கனெக்டட் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறப்போ எனக்கு கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற அந்த ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சஸ்டைனபிலிட்டியோட ஃபீல்டுக்கு வந்து நம்ம போகணுமே அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுனால நான் ஐ டிட் மை செகண்ட் மாஸ்டர்ஸ். நான் என்னோட செகண்ட் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணேன். UMலே தான் சஸ்டைனபிலிட்டி இன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கு போனேன். இந்தியன் ஸ்டடீஸ்ல இருந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு போறது வந்துட்டு ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னி தான். பட் அதை நான் செஞ்சேன். அதை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்ச பிறகு அதை நான் செஞ்சேன். அப்படி செஞ்சுட்டே இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ற டைம்ல தான் த்ரூ மை லிங்க்டின் கனெக்ஷன்ஸ் எனக்கு MGTC, அதாவது மலேசியன் கிரீன் டெக்னாலஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கார்பரேஷன்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக
இப்ப கரண்ட் வேலையை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பேசிக் ஸ்கில்ஸ் பாலிசி அனாலிசிஸ். சோ அதுல எனக்கு எக்ஸ்பர்டீஸ் இருந்ததுனால இந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடிஞ்சது. பட் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட டைம். சோ 6 வருஷத்துல இத்தனை கரியரை நான் மாறி இருக்கேன்னா அதுக்காக நான் இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ கோ த்ரூ பண்ணிருக்கேன். சேலரி லோவா நீங்க கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஐ வாண்ட் டு கெட் இன் டு த இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணிருக்கேன் பாசஸ் கிட்ட. யூ சி யூ ஹேவ் டு, நீங்க எப்படியா அந்த இடத்துக்கு போனா ஏதாவது நெகோஷியேட் பண்ணி நீங்க உங்களோட டேலண்ட்டை செல் பண்ணி தான் ஆகணும். யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஓகே, எனக்கு இன்டர்ன்ஷிப்ல நீங்க எனக்கு சேலரியே கொடுக்க வேணாம், இட்ஸ் ஓகேன்னு சொல்லி தான் நான் அந்த இன்டர்ன்ஷிப்கே போனேன். ஸோ விதவுட் சேலரி தான் நான் வந்து 3 months கோட்லூல ஒர்க் பண்ணேன். வேற வழி இல்ல. சோ அப்ப அந்த செலவு சமாளிக்கிறதுக்கு வேற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. சோ கரியர் டிரான்சிஷன்ன்றது இப்படிதான். பட் இவென்ச்சுவலி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது தட் நான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கேன், என்னோட சோல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்றதுதான் வந்து இங்க ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். பிகாஸ் ரிவார்டிங் கரியர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ரிவார்ட் அப்படின்றது வேற டெபினிஷனை கொடுக்கும். சில பேருக்கு சேலரி ரிவார்டிங்கா இருக்கும், சில பேருக்கு நம்ம செய்யற வேலை ரிவார்டிங்கா இருக்கும், நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ரைட் அப்ஸ் 10 பேர் படிக்கிறாங்களா அது ரிவார்டிங்கா இருக்கும். சோ இந்த வேலையை எல்லாம் நான் செய்யற பொழுது என்னோட ரிவார்டிங்கா நான் பார்த்தது என்னன்னா நான் நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. ஆஸ் எ ஜேர்னலிஸ்டா நான் நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் கோட் ப்ளூ ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னல், ஒரு நியூஸ் அவுட்லெட்ன்றதுனால எங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. மினிஸ்டர்ஸ்க்குலாம் டைரக்டாவே வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலியமா கான்டாக்ட் பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு பானாசா இருந்த ஒரு மினிஸ்டர் வந்துட்டு நம்மளோட ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் டாக்டர் ஜூல், அண்ட் தென் கடைசியா இருந்த ஹெல்த் மினிஸ்டர் YBKJ டாக்டர் அட்ஹாம், இவங்க கூட எல்லாருக்கூடயுமே வந்துட்டு பர்சனல் லெவல்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால ஐ மேனேஜ் டு டாலரேட் மற்ற டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே வந்து டாலரேட் பண்ண முடிஞ்சது என்னால. அது கரியர் டிரான்சிஷனை மாணவர்கள் விரும்புறீங்க அப்படின்னா நீங்க என்டையர்லி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போனோம்னா பை ஆல் மீன்ஸ் உங்களால முடியும். பட் நீங்க ரைட்டான ஒரு சேனல்ல நீங்க போகணும். சோ அதுக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்றேன்னா மல்டிபிள் இன்டர்ன்ஷிப் செய்யுங்க. சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்ல, அலவன்ஸ் கொடுக்கலனாலுமே பரவாயில்ல, நீங்க லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் திறந்து ரெண்டமான ஆளுங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரியில கிடைக்குமா, நான் அடுத்து என்ன செய்யலாம். இன்னமுமே நான் அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்ப நான் ஒரு வேலையில இருக்கேன், பட் இன்னமுமே என்னோட இண்டஸ்ட்ரி தாண்டின ஆளுங்க கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன்னா நான் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுவேன், ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப், வில் டாக். அதன் மூலியமா உங்களோட பார்வையை வந்து நீங்க பெருசாக்கலாம். சோ அந்த வகையில இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் ப்ரோஸ் நிறைய இருக்கு, கான்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் நீங்க தான் சில டிஸ்கம்ஃபர்ட்டை வந்துட்டு கோ த்ரூ பண்ணுவது. ஐ திங்க் இட்ஸ் நாட் அ பிக் டீல், அது நம்ம செய்யலாம். Thank you, Punya. I personally take away a lot from your sharing. And also, public policy னு பேசும்போது அதுல நம்ம சமுதாயத்துல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குறைவா எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு விஷயம் சொல்லலாம். And considering it is something, it is what moves the community and the nation forward. So I hope industry participants would consider getting themselves involved in public policy as well. Okay. Coming back to you, Ashviny, நீங்க படிச்ச கார்ஸ் வந்து is something that is not popularly known among students. And பொதுவாக வந்து நிறைய ஏஜ் எடுத்திருந்தா பாப்புலரான ப்ரொஃபஷனல் காலேஜ் தான் படிக்கணும்ன்றது ஒரு சோசியல் கண்டிஷனிங் கூட சொல்லலாம் இப்ப வரைக்கும். ஸோ உங்க ஜேர்னி பத்தி சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த கார்ஸ் சூஸ் பண்ணீங்க? You are muted. Now, okay. Hello. Yes, continue. Okay. நான் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட பாயிண்டர் வந்து நான் போத் செமஸ்டர்ஸ் ஐ ரிசீவ் 4 ஃபிளாட்ஸ்ல தான் நான் பாஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் என்னோட கோர்ஸ், நான் படிச்ச டிகிரியோட கோர்ஸ் பேர் வந்து ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அது வந்து எனக்கு என்னோட 7th சாய்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா ஃபார்மசிஸா ஆகணுன்றது தான். ஸோ லைக் நான் அப்போ அப்ளை பண்ணும்போது ஐபிடிஏல மொத்தம் வந்து லைக் 3 யூனிவர்சிட்டியில மட்டும் தான் ஃபார்மசிஸ் கோர்ஸ் இருந்துச்சு. ஒன்னு UM, செகண்ட் இஸ் USM, தேர்ட் ஒன் இஸ் லைக் UKM. லைக் 3லயுமே எனக்கு வந்து ஃபார்மசிஸ் சான்ஸ் கிடைக்கல, மத்த துறையில தான் படிக்க சான்ஸ் கிடைச்சிச்சு. பட் அந்த டைம்ல வந்து யோசிக்கும் போது ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதுல ஒரு ஃபார்மசிட்டிக்கல்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு
போலாமே அப்படின்ற நினைச்சேன். ஆனா அது அக்செப்ட் பண்ணாத மினுக்கு நான் ஐபிடிஏ அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் ஆகுறது ஐபிடிஎஸ். ஸோ ஈவன் நானும் அந்த டைம்ல ட்ரை பண்ணினேன். அந்த டைம்ல நான் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணும்போது ஐ அட்டெண்டட் த இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் எல்லாம் உட்காந்து எல்லாமே சரி. ஆனா ஐபிடிஎஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து இன் 2016 நான் ஃபார்மசிஸ்ட் டிகிரி செய்யணும்னா 160K வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் கட்டணும். லைக் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டா சீரியஸ்லி வி ஆர் நாட் அஃபோர்ட் டு பே. ஏன்னா வந்து பிடிஎன் வந்து ஒரு 68K தான் வந்து அப்போ ஆஃபர் பண்ணாங்க. பேலன்ஸ் எல்லாமே நம்ம தான் பே பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் சரண்டர்லா நம்ம வேணா ஐபிடிஎஸ்ல படிக்க வேணா வி கோ ஹெட் வித் ஐபிடிஏ அப்படின்னு. ஆனா இந்த காசை பத்தி நான் சீனியர்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும் போது இது என்ன காஸ், புது காசா இருக்கு இப்படியேதான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு கிடைச்ச பேட்ச் வந்து ஐ எம் த 4th பேட்ச் ஆஃப் பார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. அதுவும் அந்த டைம்ல யூஎம்பில மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப நானும் எல்லாரும் ஒரு நெகட்டிவான இது, நீ அதுக்கு போற உனக்கு வேலை கிடைக்காது, வேலைக்கு என்ன பண்ணுவ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு வந்து வேற சாய்ஸே இல்ல, அதுக்குதான் போய் ஆகணும். சரி வெளியே பாக்ஸுக்கு வெளியே இருந்துகிட்டு பார்த்தா தெரியாது, நம்ம போய் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணேன். ஈவன் தோ எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காதனால நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கூட கான்சென்ட்ரேஷன் அவ்வளோ ஃபோக்கஸ் இல்லாம எனக்கு வந்து ஒரு என்னோட செல்ஃப் அண்டர் வேல்யூ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐ மேட் ஆல் த ரிக்வயர்மெண்ட்ஸ். பட் இருந்தாலும் ஏன் எனக்கு ஃபார்மசிஸ் கிடைக்கல, ஏன் ஃபார்மசி மேற்கொண்டு என்ரோல் பண்ண கிடைக்கல. சோ இந்த மாதிரி கேள்விகள் ஃப்ரீக்வெண்டா ஏற்பட்டதுனால என்னோட பாயிண்ட கூட ஈவன் டீன் லிஸ்டே கிடைக்கல எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல. அப்புறம் நான் கொஞ்சம் என்ன சொல்றது தமிழ்ல கருதி சரி நம்ம போவோமே, லைக் பிடிச்சது கிடைக்கலன்னா பரவாயில்ல, கிடைச்சதுனாச்சும் லைக் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஐ டிசைடட், தென் ஐ மூவ் ஃபார்வர்ட். இன்னைக்கு பிடிக்கலதான் அந்த காஸ்ட், பட் இருந்தாலும் அதுல நான் வந்து அச்சீவ் பண்ணி காட்டியிருக்கேன். நிறைய ஜூனியர்ஸ் இயர் மேபி நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா கேட்டு காசஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் நீங்க வந்து உங்க செல்ஃபை வந்து அண்டர் வேல்யூ பண்ணிடக்கூடாது. யூ கேன் ஷோ யுவர் பெஸ்ட் எவ்ரிவேர். நம் எண்ணமும் செயலும் உறுதியாகவும் உயர்வாகவும் இருந்தால் எண்ணியபடியே உயரலாம். சோ இந்த என்னைக்குமே நான் வந்து நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். வாட் யூ திங்க் இஸ் ஹூ யூ வில் பிகம். இந்த ஒரு தாட்டை எப்போதுமே நான் மனசுல வச்சுக்குவேன். சோ என்ன மீட் பண்ற ஜூனியர்ஸ், என்கிட்ட நிறைய ஜூனியர்ஸ் கேட்கும் போது கூட இந்த ஒரு லைன் சொல்லி நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். சோ அதுதான் நான் வந்து இப்ப சொல்றேன். உங்களுக்கு பிடிக்காத காசு கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு கட்டாயத்தினால நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, பட் உங்களோட பெஸ்ட் எதுல இருக்கீங்களோ, எந்த கேரியர்ல இருக்கீங்களோ அதுல உங்க பெஸ்ட் காட்ட பாருங்க. That's it. Thanks for the inspiring words, Ashviny. Talking about recognition, my next question is to Mogesh. உங்களுக்கு நிறைய இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன்ஸ் கிடைச்சிருக்கு, நிறைய இன்டர்நேஷனல் ஃபாரம்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஸோ how do you penetrate into the global arena? Okay. Now, first of all, usually when I get into international space, முதல்ல அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே வந்து I think it's an indication that I'm moving towards the right direction, because I know that getting recognized at by international organizations is not easy. And by when it happens, I don't stand as Mogesh, I stand as a Malaysian. And it comes part of the work that I do. But then it's not as hard as people think, and it's also not as luxurious as people think. Usually வந்து ஆளுங்க வந்து என்கிட்ட கேட்கறது வந்து how to get into the international space, but rarely people ask about what I do to get there really. So so it depends on நீங்க வந்து என்ன செய்றீங்க, அது வந்து எவ்வளவு பேஷனேட்டா நீங்க செய்றீங்க. அது வந்து என்வாயரன்மெண்டா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். If you're passionate about human rights even, do it. So don't do something just because you want to get awards, you want to get international recognitions, or you want to get into international conferences. It will all come along the journey. But how to penetrate into the global space
is, usually I always think that, there's two reasons why I want to get into the international conferences or international spaces. First is, to show that, what we're doing to people overseas. And this is not a chance that you will get often. So, Malaysia வந்து நாங்க லோக்கலா வந்து என்ன செய்யறோம், என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்து நம்ம போயிட்டு எக்ஸிபிட் பண்றப்ப, what you get out of it is that, you will get to, demonstrate what you've been doing locally, and second, you get to also learn their experience, whatever that they've been doing. So that is a platform where you learn a lot of things from other people as well by sharing your inputs and insights to them. Second is, like I said, it's an indication that shows, we're actually moving towards the right direction, and we need to keep doing what we're doing. So yes, I think, hope I answered your question. Mugesh, I would also like to ask, you recently received King's Scholarship and you are now currently pursuing fast track PhD. So please share about the application and selection process of King's Scholarship. Sure. So it was actually one of the many scholarships that I applied. I was actually very skeptical in because it always seemed like a very, very prestigious scholarship. So there's a few stages to applying the scholarship. First, வந்து முதல்ல வந்து நீங்க application form submit பண்ணணும். And by the way, this scholarship is actually for masters and PhD. So if anyone here is in your final year, or you are intending to pursue your studies in master's degree or a doctorate degree, you can always consider applying for this scholarship. So first வந்து முதல்ல வந்து நீங்க உங்களோட application form வந்து நீங்க submit பண்ணணும். இந்த scholarship வந்து usually every year February March வந்து அவங்க announce பண்ணுவாங்க, and அந்த தொடர்ந்து இருக்கிற பீரியட் வந்து ஒரு 2 weeks தான் இருக்கும். So அந்த 2 weeks வந்து நீங்க fill up பண்ணி அதுக்கான ஏத்த டாக்குமெண்ட் எல்லாம் submit பண்ணணும். After you submit all your documents, your certificates, your transcripts and all that, your forms will be screened, and you'll be called for, you'll be selected for, if you're selected, you'll be called for an online psychometric exam. So psychometric exam வந்து நினைக்கிறேன் முக்காவாசி வந்து SPA நீங்க வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்து நீங்க psychometric exam செஞ்சிருப்பீங்க, இல்ல நம்ம ஸ்கூல்லயே வந்து aptitude exam அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம் தான் வந்து நீங்க உட்காருவீங்க. After that, there will be an interview which will be broken into 2 parts. First வந்து நீங்க வந்து உங்களோட proposal present பண்ணணும், research proposal. Second, it's followed by a normal interview. Second part of the interview is a normal standard interview where you'll be asked general questions and இப்போதைக்கு வந்து உலகத்துல வந்து என்ன நடக்குது, மலேசியால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. And and the interviewers are very experienced. They would know if you're genuine or not. So what you need to do is, before நீங்க வந்து எந்த யூனிவர்சிட்டி என்ன நீங்க ஸ்டடி பண்ண போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னால, you have to know why you want to further your studies first. So there's that can also be a separate discussion, like whether or not you should continue your studies, because it's a big step that you want to take. And and then you get into your uni and all that. And before applying for this scholarship, you need to first do your homework and fully prepared. And down the road, you will see many failures and rejections, which usually வந்து நிறைய பேர் வந்து பேச மாட்டாங்க. People don't tell you about all the rejections, but it all comes in the process. But you have to endure this. That's why it's really important, to know why you want to further your studies in the first place. And all this endurance, all this perseverance and determinants, you will be training all this in the university. So for students listening, if you're in your first year, in your second year, this is where, if you're in a university, this is where you learn all of this. So நீங்க வந்து I also believe, like, before you start leading an initiative, before you start leading something or leading someone, you need to first learn how to serve. So be a participant, be an active participant, get yourself out there, do a lot of things. And then learn along the process, make a lot of mistakes, but it's okay, because it's all going to build you to become a better person. Thank you. Thanks, Mogesh. Okay, I wish to ask more questions, but money is touchy, so I will open the floor for questions. Questions given now, I will take 5 to 10 more minutes.
எனக்கு ஆக்சுவலி ஒரு கேள்வி இருக்கு. என்னோட கேள்வி கண்மணி கிட்ட கேட்கணும். ஓகே, உங்களோட கரியர்லயும் சரி, உங்களோட ஸ்டடீஸ்லயும் சரி நிறைய டிரான்சிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட ஜேர்னி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது நம்மளை சுத்தி உள்ளவங்க சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருந்தது யார்? என்னை சுத்தி நிறைய நல்ல நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், எல்லா விதத்திலயும் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அதான் அல்டிமேட்லி நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், சிப்ளிங்ஸா இருக்கட்டும், எது செஞ்சாலுமே நோ சொல்ல போறது இல்ல. கோ அண்ட் ட்ரை. எது மேக்சிமம் என்ன ஆகும், நீ அந்த எஃபர்ட்ல ஃபெயில் ஆக போற, வி வில் பி தேர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அண்ட் ரைட்டான சாய்ஸா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னோட யூனிவர்சிட்டி சீனியர்ஸ்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சீனியர்ஸ் மட்டும் கிடையாது. கிராஜுவேட் பண்ணி 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆன சீனியர்ஸ் கூடயுமே நம்ம டச்ல இருந்ததுனால அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சது. சோ ஒரு அலுமினை குரூப்ல, அதாவது கியூமிக் அப்படின்ற ஒரு குரூப்ல ஆக்டிவ் மெம்பரா இருந்த காரணத்துக்காக நான் ஓகே, ஒரு சீனியர் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி தெரியணும்னா, அவங்களுக்கு தெரியலன்னா அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற இன்னொரு சீனியர் கூட நம்மள கனெக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் சீக் பண்றதுக்கான ஒரு மாரல் சப்போர்ட் இருந்தது. அடுத்தடுத்து நான் இன்னும் கரியர் டிரான்சிஷன் செய்யறதுக்கும் புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் என்னுடைய இப்பொழுது உள்ள ஹஸ்பண்ட், இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட், அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய மாரல் சப்போர்ட் கொடுத்திருக்காரு. சோ இவங்களா தான் என்னுடைய பில்லர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு நான் நினைக்கிறேன். சோ ஃபேமிலி மெம்பர்ஸ், சீனியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்ட், இவங்க எல்லாருமே எனக்கு நிறைய விதத்துல சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நம்ம இருக்கோம், நீங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்க மல்டிபிள் இன்டர்ன்ஷிப் செய்யக்கூடிய இதே காலகட்டத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் அட்வொகேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, பிளீஸ் உங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் செய்யுங்க. நிறைய ஃப்ரீ காசஸ் இருக்கு. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க படிக்கிறது தவிர்த்து உங்களோட படிக்கிறது சம்பந்தப்பட்டு தான் நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. மற்ற விஷயங்களும் கொசேரா, எடெக்ஸ், இது மாதிரியான நிறைய இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபாரின் யூனிவர்சிட்டியோட சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க செய்யலாம். ஃப்ரீ தான். இன்ஃபேக்ட் நிறைய காசஸ் ஃப்ரீ, நிறைய thousands of courses ஃப்ரீ. ஒரு வருஷத்துக்கு ஒரு காஸ்ட்னு டார்கெட் பண்ணிட்டு நீங்க கிராஜுவேட் பண்றதுக்குள்ள அட்லீஸ்ட் 4 சர்டிபிகேஷன்ஸாவது முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட கரியர் டிரான்சிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சென்ஸ் ஆஃப் உங்களோட பேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னோட பேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் கியூமிக். IPTM மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலியமா வரும் மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி போறதுக்கு மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணல, பின்னாடி இருந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். எஜுகேஷன்ல என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னு. ஒரு பப்ளிக் பாலிசி எப்படி உருவாகுதுன்னா, when there is a problem, அதை சால்வ் பண்றதுக்கு தான் ஒரு பாலிசி உருவாகும். So you go and identify problems. எந்த ப்ராப்ளம் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. If you are interested to be to participate in public policy process, I think all of us should டைரக்ட்லி இன்டைரக்ட்லி நம்ம செய்யணும். அதுதான் நம்மளோட கடமை இந்த நாட்டுக்கும் இந்த கம்யூனிட்டிக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரெலவென்ட் NGOs டவுன் ஹால் செஷன்ஸ் நிறைய இருக்கும், ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் செஷன்ஸ் நிறைய இருக்கும், போங்க. அடுத்து ரைட்டிங், யூ கேன் ரைட் op-eds, அதாவது உங்களோட ஒப்பீனியன்ஸ், லெட்டர்ஸ், இதெல்லாம் நீங்க ஆன்லைன் மீடியாக்கு அனுப்பலாம். அண்ட் தென் வேற op-eds எழுதலாம். சொந்தமா பிளாக் செய்யுங்க, எழுதுங்க. அது சரியா இருக்கணும், தப்பா இருக்கணும், நீங்க கிராமட்டிக்கலி கரெக்டா தான் எழுதணும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரைட், ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. அந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுவும் உங்க கரியர் டிரான்சிஷனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மீடியமா இருக்கும். சோ உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் மறந்துடாதீங்க. பிளஸ் இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிற படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மெடிசன், இன்ஜினியரிங், லாயர், இவங்களுக்கு எல்லாம் ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருக்கும். அதுல ஸ்டூடெண்ட், இப்ப என்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா IEM இருக்கு, அதுல ஸ்டூடெண்ட் என்ஜினியரிங்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல நிறைய டாக்ஸ் எல்லாம் செய்வாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுங்க, போங்க. அங்க போதும் உங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு, எல்லாரையும் நீங்க பாப்பீங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா கரியர் டிரான்சிஷன் செய்யறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமானது உங்களோட மென்டல் ஹெல்த். யூனோ, ஒரு ரிவார்டிங்கான லைஃப்க்கு நீங்க போகணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ் உங்க மென்டல் ஹெல்த்தை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். அதுக்காக அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு எது நல்ல விஷயமோ அதை ப்ளீஸ் செய்யுங்க. ஒரு டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட்னா பி பிரேவ் டு கம் அவுட். மிஞ்சி போனா அந்த சேலரி உங்களுக்கு இல்லாம போவோம், நீங்க வேற ஏதாவது செய்யலாம், நீங்க ஸ்டில் வாழதான் போறீங்க. ஓகேங்க? அந்த ஒரு முடிவுல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பயப்பட வேணாம், எதுல வேணாலும் நீங்க வென்ச்சர் பண்ணலாம்.
தேங்க்யூ. அந்த ரொம்ப டீடைல்டான ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு. யுனைடெட் நேஷன்ல, வேர்ல்ட் பேங்க்ல, ப்ளீஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு, மலேசியாலயும் இருக்கு. பெய்ட் அன்பெய்ட் எல்லாமே இருக்கு. வாலண்டியர் ஆகலாம், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் செய்யலாம், அவ்வளோ இருக்கு. படிக்கிறப்பவே அதெல்லாம் நீங்க டிக் பார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போஜரும் இருக்கும், யூனோ, நீங்க படிச்சு முடிக்கிற டைம்குள்ளார. எஸ். Thank you, Sisi, for all the sharing today. And with that, I will pass the floor back to Evangeline. ஓகே, ஆல்ரைட். தேங்க்யூ இவ்வளவு நேரம் எல்லாரும் ஸ்டே பண்ணதுக்கு. அண்ட் குறிப்பா நம்ம கூட இன்னைக்கு இணைந்த அந்த 6 ஸ்பீக்கர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல விதமா எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஓகே, பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ரிமைண்டர். சேட் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கு உங்களோட சர்டிபிகேட்காக. ஸோ மறக்காம அந்த லிங்கை ஃபில் அப் பண்ணி உங்களோட சர்டிபிகேட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இமெயில் வழியா. ஓகே, நம்மளோட ப்ரோக்ராம் பேரே வந்து ஜேர்னி டுவர்ட்ஸ் எக்ஸலன்சி இல்லையா? எந்த ஒரு ஜேர்னிலையுமே, எந்த ஒரு விஷயத்துலயுமே நம்ம ஒரு சக்சீட் பண்றதுக்கான முதல் ஸ்டெப் வந்துட்டு அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது தான். ஸோ அப்படிதான் இன்னைக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம்ல இணைஞ்சிருக்கிறது. இது உங்களோட முதல் ஸ்டெப். இதோட ஓகே முடிஞ்சது, நம்ம கிளம்பிடலாம், குரூப் போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும். அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க அந்த குரூப்ல தான் தருவோம். ஸோ ப்ளீஸ் அந்த குரூப்ல தொடர்ந்து இருங்க. இணைந்தமைக்கு நன்றி. அவ்வளவுதான், எல்லாரும் மீட்டிங் லீவ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. Thank you.